ஜீவானாவ சிந்தனை பள்ளியின் 375வது நிகழ்ச்சியில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் பாடல் பாட ஜான் தோழர் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 375வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இப்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் வெப்பக்ஸ் நேரலையிலும் முகநூல் நேரலையிலும் இணைந்திருக்கக்கூடிய எல்லா தோழமை நெஞ்சங்களையும் அன்புடன் வரவேற்று முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி நன்றி தோழர். பாரதியார் அவர்களின் சில வரிகளை நினைவு கொண்டு இந்நிகழ்ச்சியை துவங்கவிருக்கிறோம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தின் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு பாரதியாரோட வரிகளோட இந்நிகழ்ச்சியை துவங்குறதுல பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில இசைப்பாடல் பாடுறதுக்காக விக்டர் தோழர் காத்துட்டு இருக்கிறாரு. அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ராஜபாளையத்தை சேர்ந்த நாகா அவர்கள் கவிதை வாசிக்க இருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் இந்நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ராமச்சந்திரன் தோழர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஜீவனாவா சிந்தனை பள்ளியின் இயக்குனரான மதிப்பிற்குரிய கங்கா தோழர் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பினையை தெரிவித்துக் கொள்கிறோம். இசைப்பாடல் பாடுறதுக்காக மாநில குழு உறுப்பினரான RLR விக்டர் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப அருமையான பாடகர். மக்களுக்கு தேவையான பாடல்களை மிக அருமையா பாடுவாரு. நல்ல அவர் வரலைங்களா? இல்ல தோழர், பார்த்தேனே. இல்ல இருக்கேன், இருக்கிறாங்க தோழர். ஆமா, நல்ல சிந்தனை உள்ள பாடல்கள் பாடிட்டு வர்றாரு. இந்த மதிப்பிற்குரிய தோழரை பாடல் பாட அழைக்கிறோம். வாங்க தோழர். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். டக்குன்னு என்ன பாடுறதுன்னு தோணலை, அதனால் ஏற்கனவே பாடின பாட்டையே ஒரு தடவை பாடிடலான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி. பரிணாமனுடைய இந்த மலையை குடைந்தெடுத்துங்கிற பாடல் இது நிறைய தடவை பாடினது தான், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மன்னிச்சிடுங்க. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே நிலவில் முகம் பதித்து மும்தாஜ் குழல் முடிந்து நிலத்தில் விழுந்து விட்ட ஓரழகே நிலத்தில் விழுந்து விட்ட ஓரழகே மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே ஆ
பெண்ணாமதியத்தில் தன்னை பறி கொடுத்த பின்னிய மொகலாயத்தே நடையோ. பெண்ணாமதிசயத்தில் தன்னை பறி கொடுத்த பின்னிய மொகலாயத்தே நடையோ. மண்ணில் விழுந்து விட்ட வண்ணவான வில்லை, மண்ணில் விழுந்து விட்ட வண்ணவான வில்லை மறுபடி எழுதுதல் தான் எளிதோ. மறுபடி எழுதுதல் தான் எளிதோ. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே. கனிந்த பனியிரவும் கனலும் பகல் பொழுதும் துணிந்து செல்லா துணை மறந்த கண்ணே. கனிந்த பனியிரவும் கனலும் பகல் பொழுதும் துணிந்து செல்லா துணை மறந்த கண்ணே. காற்று மலையினிலும் மாற்று குறையாமல் நேற்று போல் இன்றும் மலர்ந்த கண்ணே. காதலுலகில் ஒரு போதையென நினைந்து கண்டேன் தாஜ்மஹால் அற்புதத்தை. சீதை இதழமுதை ராமன் பருகுதற்கு சிதையை வடித்த கதை கற்பனையே. சீதை இதழமுதை ராமன் பருகுதற்கு சிதையை வடித்த கதை கற்பனையே. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே. நிலவில் முகம் பதித்து மும்தாஜ் குழல் முடிந்து நிலத்தில் விழுந்து விட்ட ஓரழகே. நிலத்தில் உறைந்து விட்ட ஓரழகே. ஓரழகே பேரழகே. நன்றி. அருமை அருமை தோழர். இந்தியாவை திரும்ப பார்க்க செய்யும் தாஜ்மஹாலை பற்றி அருமையான குரலில் அருமையான எழுத்து வடிவம் சிறப்பா பாடினீங்க. நன்றி தோழர். இந்த நிகழ்ச்சியின் கவிதை வாசிக்க ராஜபாளைய கிளையின் முன்னாள் செயலாளர் 3 நூல்களை எழுதியிருக்கிறார். நல்ல பாடகர் நாகா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறோம். நாகா வரல பத்துக்க நித்யா. சரிங்க தோழர். ஆமா, நாகா வரல, அடுத்தது போயிடலாம். சரிங்க ராமச்சந்திரனுடைய தலைமுறை. ஆமா தோழர். நான் நாகாவை கூப்பிட்டு பாக்கட்டுமா? நாகா இணையறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி, நாகா வந்தவரை பாட வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து நம்ம சரி. இந்நிகழ்ச்சியின் தலைமை உரையாற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் தோழர் அவர்களை அழைக்கிறோம். இவர் மிகச் சிறந்த ஆய்வாளர், நாட்டார் வழக்கு அது சம்பந்தமான ஆய்வுகளில் முன்னெடுப்பவர், மாணவர்களுக்கான ஊக்கத்தையும் அதற்கான வழிகாட்டுதலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தோழர். இவர் மார்க்சிய சிந்தனையாளர், இயக்குனர், பேராசிரியர், நாவ ஆய்வாளர் அப்படின்னு இவருக்கு பன்முகம் உண்டு. இத்தனை பெருமைக்குரிய ராமச்சந்திரன் தோழர் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். அன்பிற்கினிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, ஒரு நல்ல தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அன்பு தம்பி ஜார்ஜ் அவர்களே, அற்புதமான ஒரு பாடலை பாடி நமக்கு உற்சாகமூட்டிய அருமை தம்பி விக்டர் அவர்களே, இயக்குனர் என் இனிய நண்பன் எஸ்.கே. கங்கா அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, முகநூலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, இன்னைக்கு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய சுமித்ரா அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதிப்பிற்குரிய தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்கின்ற ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்கின்ற பொது உரையில், பொது தலைப்பில் இன்று 13வது தொடர் உரையாக சுமித்ரா அவர்கள் இன்று பேச இருக்கிறார்கள். இன்று அவர் பேசக்கூடிய தலைப்பு என்பது ஆடுகளம், விளையாட்டு எனும் வாழ்வியல். அற்புதமான தலைப்பு. நாட்டார் வழக்காற்றியல் புலம் சார்ந்த ஒரு தலைப்பாகவும் அது இருக்கிறது. இந்த 12வது உரையில் ஒரு வன்னியின் வேர்கள் என்கின்ற ஒரு நல்ல தலைப்பில் மதிப்பிற்குரிய தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூலினுடைய ஒரு பகுதியை சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். மிகச்சிறந்த ஒரு உரை. நிறைய விவாதங்களும் வந்தன. அந்த உரையில வாழ்வினுடைய ஒரு மரமாக வன்னி மரம், வாழ்க்கையின் ஒரு மரமாக வன்னி மரம் கருதப்படுவதை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கூற்றினை வைத்து சுமித்ரா அவர்கள் பேசியது பல்வேறு சிந்தனைகளை நமக்குள் ஏற்படுத்தியது. இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகம், பஞ்சாப், குஜராத், ஒடிசி, தெலுங்கானா போன்ற இடங்களில் எல்லாம், ஒடிசா போன்ற தெலுங்கானா போன்ற இடங்களில் எல்லாம் வன்னி மரம் குறிப்பிடப்படுவது, குறிப்பாக வன்னி மரத்தினுடைய பயன்பாடு, அதை எவ்வாறெல்லாம் மக்கள் கருதுகிறார்கள் என்கின்ற வகையில் அந்த நூலில் முதல் பகுதியில் அவர் நமக்கு தருகிறார். இலங்கை உட்பட வன்னி மரம் புனிதமானதாக கருதப்படுகிறது. முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல கோவில்களில் வன்னி மரம் புனிதமானதாக கருதப்படுவதை ஆய்வாளர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான நூலை அவர் ஒரு நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்கின்ற ஒரு முக்கியமான நூல். இன்னைக்கு அது ரொம்ப பழசாயிடுச்சு. 1909 வெளிவந்த ஒரு நூல் அது. எட்கார் தஸ்டன் என்கின்ற ஆங்கில அரசு அதிகாரி இந்தியாவில் உள்ள தென்னிந்தியாவில் உள்ள ஜாதிகளை பற்றியும் அதே மாதிரி பழங்குடிகளை பற்றியும் மிகச் சிறப்பாக தொகுத்து பல்வேறு தகவல்களை நமக்கு அந்த நூலில் திரட்டி தந்திருக்கிறார். அந்த நூலில் குறும்பர்கள், வன்னியர்கள், அதே மாதிரி லிங்காயத்துகள், மாடிகாக்கள், தேவாங்கர்கள், கனிகா போன்ற சமூக பிரிவினர் எல்லாம் வன்னி மரத்துடன் தொடர்புபடுத்தப்படுவதை எட்கார் தஸ்டன் சொல்வதை, அந்த நூல் 7 வால்யூம் 1909 வெளிவந்த ரொம்ப அற்புதமான ஒரு நூல் என்று முதலில் நான் குறிப்பிட்டேன். அந்த நூலுல எங்கெங்கெல்லாம் அவர் சுட்டி செல்கிறாரோ அவற்றை நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். வன்னிய சமூகத்துல திருமணத்திற்கு பந்தக்கால் நடுவதற்கு வன்னி மரத்தை தான்
வன்னிமர கிளையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும், அதே மாதிரி அவர்களுடைய இறப்பு சடங்குகளில் வன்னிமர குச்சிகளை அந்த ஈமச்சடங்குக்கு பயன்படுத்துவதையும் அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். அதே மாதிரி மகாபாரத கதையில் பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வன்னிமரத்துல மறைச்சு வச்சிருக்க, பாதுகாப்பாக மறைத்து வைத்த செய்தி காணப்படுவதையும் சுட்டிக்காட்டி, அதே மாதிரி ஆந்திரத்துல ஆயர்குடி மன்னர்கள் இதே போல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் நமக்கு தருகிறார். ராஜஸ்தான்ல ராணா என்கின்ற என்பவர் அரசராகவும் அதே நேரத்தில் பூசாரியாகவும், இடங்கள்ல தலைவர்களே பூசாரிகளாகவும் இருக்கின்ற ஒரு செய்தியை நாம் பல்வேறு இனக்குழு மக்களிடம் பார்க்கலாம். அந்த பூசாரிகளாகவும் கருதப்படுகிறார்கள். வன்னி மரத்தை வழிபடக்கூடிய செய்தியும் வன்னி மரத்திற்கு செய்யக்கூடிய சடங்குகளையும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல வன்னிமர இலை பொன்னாக மாறும் என்கின்ற நம்பிக்கை கூட இருப்பதையும், மிக நுணுக்கமான செய்திகளை எல்லாம் அந்த நூலில் அவர் தருகிறார், வன்னிமரம் பற்றிய செய்திகளை. அப்புறம் வன்னிமரம் தொடர்பான மரபு கதைகள் சிலவற்றை நமக்கு எடுத்து காட்டுகிறார். துர்க்கை அம்மனோடும் பார்வதி அம்மனோடும் எப்படி வன்னிமரம் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பற்றியும், அரச மரமும் வன்னி மரமும் உரசியதால் தான் முதலில் தீ தோன்றியது என்கின்ற கதை இருப்பதையும் அவர் சுட்டு காட்டுகிறார். போன தடவை நம்ம பேசணும் சேக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது, அதை பற்றியும் அவர் புனித மர சோலைகளை பற்றியும் அவர் தகவல்களை தந்ததை சுமித்ரா எடுத்து காட்டினார். அப்புறம் நாட்டார் கதைகள், சில நாட்டார் கதைகளில் காணப்படக்கூடிய செய்தி, சிந்தி வழி பண்பாட்டுல வன்னிமரம் தன்னுடைய உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரைகள் இருந்ததையும் அவர் எடுத்து காட்டுகிறார். ஹரப்பாவிலும் அவ்வாறே காணப்பட்டதையும் அவர் சுட்டி செல்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள்ல எடுத்துக்காட்டாக புறம் 372, பதிக்கு 10 44, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்களிலெல்லாம் வன்னிமரம் குறிப்பிடப்படுவதையும் அவர் எடுத்துக்காட்டோடு நமக்கு அந்த நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்புறமா இடப்பெயர் சான்றுகள், நாகர்கோயில் பக்கத்துல எல்லாம் பார்த்தா மரத்தோடு தொடர்புடைய ஊர் பெயர்கள் உண்டு. அரசமூடு, வேப்பமூடு, முளகுமூடு, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆலமரத்தோடு தொடர்புடைய இடங்களும் நம்ம பகுதிகளில் காணப்படுகின்றன. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி செய்திகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி வன்னிமரத்தை அடிப்படையாக கொண்டு சில ஊர்கள் சுட்டப்பட்டிருக்கின்ற, பாகிஸ்தான்ல இருக்குது, வன்னி, பன்னி, ஜண்ட் என்கின்ற பெயர்களில் காணப்படுகின்றன. அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்குது, சிந்துவெளி பகுதிகளில் காணப்படுவது, இவற்றையெல்லாம் இந்த நூலில் அவர் இந்த கட்டுரையில் இந்த இயலில் அவர் பேசுகிறார். அதோடு சேர்ந்து அக்னியோடு இந்த வன்னிமரம் தொடர்புபடுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இவை எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக கடந்த உரையில், அதாவது 12வது உரையில் சுமித்ரா அவர்கள் சிறப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு உரையாக, புத்தகத்தை மேலும் படிப்பதற்கு ஏதுவாக அவர் உரையாற்றினார்கள். அந்த வகையில் இன்று ஆடுகளம் பற்றிய அந்த உரை அது ரொம்ப முக்கியமானதாக நாம பார்க்கலாம். ஆடுகளம் விளையாட்டு எனும் வாழ்வியல், இந்த உரை அவர் உரையாற்றிய பின் இது பற்றிய சில செய்திகளை என்னுடைய முடிப்புரையில் கூறலாம் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி தோழர். இன்று நம்மிடையே சிறப்புரையாற்றிருக்கும் சுமித்ரா அவர்களை பற்றி சிறு குறிப்பு. இவர்
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கணிப்பொறி ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவர் 24 ஆண்டுகளாக கணிப்பொறி துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதுமை நூலக வடிவமைப்பு குழு, சிறகை விரி மின்னிதழ் மற்றும் தஞ்சை மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியருக்கான வாசிப்பை நேசிப்போம் புலன குழுவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். இவர் 3 நூல்களை எழுதியுள்ளார். அதில் 2 கவிதை தொகுப்பாகும். ஆசை அகத்தினையா அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பையும், பயணம் அப்படின்னு IAS ஆபீசரோட நூலோட தமிழாக்கத்தையும் அவர் வடிவமைத்துள்ளார், எழுதியிருக்கிறார். தவிப்பின் தடாகத்தின் மலர்ந்தவை அப்படின்னு ஒரு கவிதை நூலையும் எழுதியிருக்கிறார். இந்து தமிழ் நாளிதழின் நடுப்பக்கத்தில் இவரது கட்டுரை வெளியாகியுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் ஆய்வறிஞர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டு பயணம் சிந்து முதல் வரிசை வரை என்ற நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மாதந்தோறும் தொடர் உரையாக ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு இவர் வழங்கி வருகிறார். 2023 இந்து தமிழ் நாளிதழின் அன்பாசிரியர் விருது, தஞ்சை மாவட்டத்தின் ஒளிரும் ஆசிரியர் விருதையும் மாண்புமிகு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் கரங்களால் இவர் பெற்றிருக்கிறார். இத்தனை சிறப்பு வாய்ந்த சுமித்ரா அவர்கள் இன்று நம்மிடையே ஆடுகளம் விளையாட்டு என்னும் வாழ்வியல் குறித்து பேசவிருக்கிறார். அவரை நிகழ்விற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் 375வது தொடர் நிகழ்வில் இன்று மெய்நிகர் மேடையில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும், நிகழ்வில் அருமையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜ் தோழர் அவர்களுக்கும், அருமையான பாடல் விக்டர் தோழர், உண்மையா உரையே மறந்துடும் போல இருந்தது அவர் பாடும்போது. அத்தனை ஒரு உருக்கமான ஒரு பாடல் அவங்க பாடும்போது. நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் வித்யா தோழர் அவர்களுக்கும், இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இயக்குனர் கங்கா தோழர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற தொடர் நிகழ்வில் 13வது நிகழ்வு. அத்தியாயம் 15 ஆடுகளம் விளையாட்டு எனும் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறேன். இந்த இயல் ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சிறியது. ஆயினும் இந்த நூலின் மைய கருத்தான சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் எனும் மைய கருத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடியதான ஒரு இயல் இது. ஏறு தழுவுதல் தற்போது ஜல்லிக்கட்டு என்று அறியப்பட்ட இந்த வாழ்வியலின் வேர்களை வெவ்வேறு காலகட்டங்களில் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த தரவுகளால் வரலாற்றை கட்டமைத்துக் கொண்டிருக்கும் ஆய்வாளர் அவர்களின் இந்த ஆடுகளம் இயல் ஒரு மிகப்பெரிய தரவுதளம் என்று சொல்லலாம். இந்த இயலில் அவர் கையாண்டிருக்க உக்தி ஒரு மீள் நினைவு உக்தியை கையாண்டு இருப்பாரு. உதாரணமா சொல்லணும்னா, மொஹஞ்சதாரோ முத்திரைகளில் கிடைத்த மிக முக்கியமான முத்திரை எண் 112 அதை முன் வச்சுதான் இந்த இயல் தொடங்கும். ஆனா அந்த இயல் தொடங்குறது எங்க இருந்து தொடங்கும்னா, சென்னையில மெரினா கடற்கரையில 2017 நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டம் அதிலிருந்து தொடங்குவதாக இருக்கும். அதாவது ஒரு மீள் நினைவு உக்தியை பயன்படுத்தியிருப்பாரு. எப்படி அங்கு ஒழித்த முழக்கம் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த நடத்திய ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது, மீட்பு போராட்டம் என்பது ஏதோ தென் மாவட்டங்களை சார்ந்த ஜல்லிக்கட்டோடு, விவசாயத்தோடு, வேளாண்மையோடு தொடர்புடைய இளைஞர்களால் மட்டும் முன்னெடுக்கப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களோடு ஜல்லிக்கட்டுகளோடு நேரடியாக தொடர்புகள் இல்லாத பன்னாட்டு நிறுவனங்களில் பணி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள்
உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்து மேற்கொண்ட அந்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டத்திலிருந்து தான் இந்த இயல் தொடங்கும். ஒரு வகையில் இதுதான் அதோட முகவரியும் கூட என்று கூட சொல்லலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் இது சார்ந்த ஒரு காணொலி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது பகிர்ந்துவிட்டு இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மாடு, அநேகமாக அது ஒரு ஆண் எருமை. அந்த எருமையை 5 பேர் சேர்ந்து அடக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்களை கம்பீரமான அந்த மாடு அடித்து தூக்கி எறிகிறது கொம்பால் குத்தி. அந்தல சந்தலையாக இங்கும் அங்கும் அவர்கள் போய் விழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நேரில் கண்ட ஒருவர்தான் அதை காட்சி பொறிப்பாக இவ்வாறு ஒரு காட்சிப்படுத்தியிருக்க வேண்டும். அடுத்து காலம் சுழல்கிறது. இது சங்க காலம். கலித்துகை பாடல், முல்லைக்களி. இந்த பாடலை எழுதியவர் சோழன் நல்லுருத்திரன். ஒரு ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காளை மாடுகளை அடக்குவதற்காக காளையர்கள் காத்திருக்கிறார்கள். காளையர்களை குத்தி கிழிப்பதற்காக காளை மாடுகள் காத்திருக்கின்றன. இந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியை நேரில் கண்டிராமல் இந்த பாடலை சோழன் நல்லுருத்திரன் எழுதியிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தெளிவான துல்லியமான தமிழோவிய சொற்சித்திரம் இது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். இது 2வது தடயம். எழுந்தது புகழ் எச்சனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். இது தற்கால தமிழகம், 21ஆம் நூற்றாண்டு. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுகிறது. மதுரை அருகே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், இன்னும் பல மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதை ஊடகத்திற்காக தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். அப்போது இந்த நேர்முக வர்ணனையாளர்களின் குரலில் தொனிக்கிற உற்சாகம் இந்த தொடர்ச்சியை காட்டுகிறது. இது 3வது தடயம், தொன்மைக்கும் தொடர்ச்சிக்குமான சாட்சியமாக. இந்த 3மே ஒரே மாதிரியான நிகழ்வுதான், 3 வெவ்வேறு காலகட்டங்களில். முதலில் மொஹஞ்சதராவில் ஒரு காட்சி பொறிப்பாக, அடுத்து சங்க காலத்தில் கலித்தொகையில் ஒரு கவிதையாக, இப்போது நிகழ்கால தமிழகத்தில் நம் கண்முன்னே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியாக, ஊடகங்களில் நேர்முக வர்ணனையாக. இந்த 3 தடயங்களும் ஒரு நீண்ட நெடிய பண்பாட்டு பயணத்தின் 3 இணைப்பு புள்ளிகள் தான், 3 இணைப்பு கண்ணிகள் தான். மக்களின் வரலாறே உண்மையில் வரலாறு, மற்றதெல்லாம் வெறும் வரப்பு தகராறு. வரலாறு என்பது உறைந்த பனி அல்ல, ஓடும் நதி. ஜல்லிக்கட்டு அதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு. எழுந்தது புகழ் எச்சனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். வணக்கம். கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. அந்த வீடியோ பகிரும்போது ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும் நினைச்சேன். ஏன்னா அது வந்து எப்படி ஒரு அவனியாபுரத்துல, அலங்காநல்லூர்ல நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வும், சிந்துவெளி பொறுப்புகள்ல அந்த ஜல்லிக்கட்டு, அதாவது ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டின் சார்ந்த ஒரு பொறிப்பு அங்க இருந்ததுக்கும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு காணொலியா அதுல இருக்கும். அதுல ஆய்வாளர் அவர்களும் தன்னுடைய கருத்தை அதுல பதிவு பண்ணியிருப்பாரு. சரி, இந்த இயலை பொறுத்தவரையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நினைவு உக்தி அதுல பயன்படுத்தியிருப்பாங்க.
எப்படின்னா ஒரு மொகஞ்சதாரோல கிடைச்ச முத்திரை எண் 312. அதுல வந்து ஒரு காளை ஆஹ் ஒரு அதை சுற்றிலும் தாக்கக்கூடிய வீரர்கள் அவங்கள தாக்கி அவங்க வந்து அந்த காளையை சுற்றி பல்வேறு கோணத்தில் விழுந்து கிடக்கிற மாதிரியான ஒரு முத்திரை பொறிப்பு. அதையும் தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்வையும் தொடர்பு படுத்தக்கூடியதாக தான் இந்த இயல் இருக்கும். சென்னையில 2017 ஜனவரி மாசம் மெரினா கடற்கரையில வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று ஒலித்த அந்த இளைஞர்களுடைய முழக்கம் அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஆய்வாளர் ஜேம்ஸ் பால்ட்வின் அவர்களுடைய இந்த இடத்துல அவர் தொடர்பு படுத்தி இருப்பாரு. எப்படின்னா பல வகைகளிலும் நாம் வந்து வரலாற்றினால் நமக்கு தெரியாமலே கட்டுப்படுத்தப்படுகிறோம். நாம் செய்யக்கூடிய பல செயல்களில் அப்பட்டமாக வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது என்று ஜேம்ஸ் பால்ட்வின் அப்படின்ற ஒரு ஆய்வறிஞர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவரோட கூற்றுதான் இந்த இடத்துல அவர் உதாரணமா சொல்லிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் ஏதோ தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்வில் நேரடியாக பங்கேற்கக்கூடியவர்களோ அல்லது வேளாண்மை விவசாயத்தோடு தொடர்புடையவர்களோ கிடையாது. மாறாக பன்னாட்டு நிறுவனங்களில் மென்பொருள் துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் கூட உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு அந்த பெரும் முழக்கத்தை எழுப்பினார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாமல் வரலாறு அவர்களை வழிநடத்துகிறது என்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுல அவர் தொடர்பு படுத்தி இருப்பாரு. முக்கியமா அந்த இயல்ல வந்து பொங்கல் பண்டிகையை முன்வைத்து தொடங்கும் போது பொங்கல் பண்டிகை அப்படின்றது ஒரு அறுவடை திருநாள். இது பற்றிய குறிப்புகள் வந்து அந்த பண்டிகை அதோட சடங்கு முறை பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அந்த புதுப்பானையில பால் பொங்கல் வைப்பது பற்றிய குறிப்புகள் சீவக சிந்தாமணியில இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல அந்த தை மாதத்துல புனித நீராடுவது அது வந்து புனல் நீராடுவது அப்படின்ற குறிப்புகளா அதுல இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திராவிலும் பொங்கல் பண்டிகை வந்து பொங்கல் அப்படின்ற பெயரிலேயே கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இந்த பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி அப்படின்ற பெயர்ல கொண்டாடப்படுது. ஆக ஒரு பண்டிகை இந்தியா முழுமையும் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இது வந்து உழவர் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. உழவர் தொழிலா திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வோட இந்த பண்டிகையோட ஒரு முக்கிய நிகழ்வு தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படின்ற போது மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து உலக அளவுல பிரசித்தி பெற்றது. பாலமேடு, அவனியாபுரம், சூரியூர், விராலிமலை போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த ஜல்லிக்கட்டு வந்து உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற நிகழ்வு ஏதோ ஒரு வகையில தமிழ் தொன்மங்களோட நினைவையும் அதோட தொடர்ச்சியையும் முடித்து வைத்திருப்பதை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அதன் பிறகு அதாவது ஒரு மரபு அதற்கு பிறகு நூற்றாண்டு காலம் கடந்துடுச்சு. பல்வேறு அரசியல் பண்பாட்டு சூழல்கள் மாறி இருக்கு. அதன் பிறகும் அது வழக்கொழிந்து போகாமல் தொடர்ந்து அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றால் அந்த தமிழ் மக்களோட கூட்டு நினைவுல ஒரு உணர்வோட குறியீடா அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அந்த விளையாட்டோட தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டாரு. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் நாட்டுல விளையாடக்கூடிய காளை விளையாட்டான மெட்டடார் மாதிரி விளையாட்டு முடிச்ச பிறகு அந்த வீரன் கையில இருக்க வாளால அந்த காளையை குத்தி கொன்றுவாங்க. அது மாதிரியான ஒரு விளையாட்டு கிடையாது. இதுல காளைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. கொல்லக்கூடிய மாதிரியான விளையாட்டோட இதை நம்ம தொடர்பு படுத்த முடியாது. இதெல்லாம் நம்ம ஒரு உலகளாவிய புரிதல இந்த 2017 ஜனவரி மாசம் நிகழ்ந்த அந்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டம் ஒரு உலகத்திற்கு ஒரு புதிய புரிதல் வழங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிடுறாரு. எப்படி அவங்க ஸ்பெயின், மெக்சிகோ இந்த நாடுகள்ல எல்லாம் இந்த காளை சண்டை விளையாட்டை வந்து தடை செய்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்து விலங்குகள் நல அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. 2014 ஜல்லிக்கட்டுக்கு தடையும் விதிச்சாச்சு. அது தொடர்ந்து தொடர் நிகழ்வுகள் அது சார்ந்து நடந்துகிட்டு இருக்கும் போது 2017 தான் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கான தடையை எதிர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் வெடிக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்
அத சென்னை மெரினா கடற்கரையில கலந்துக்கிட்டு அங்க முற்றுகையிடுறாங்க. அவங்க எல்லாருமே பல்வேறு நவீன தொழிற்சாலையில பணிபுரியக்கூடியவர்கள். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டோடு நேரடியாக தொடர்பு இல்லாத இளைஞர்கள். இவர்களுக்கு வந்து அங்கிருந்து பொதுமக்கள் இரவு பகலா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு தெளிவான ஆவணப்பதிவு சங்க இலக்கியத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. இந்த ஆஹ் இந்த நிகழ்வை, அந்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டத்தை நம்ம 1960 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோடு நம்மளால ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆய்வாளர் குறிப்பிடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டம்ன்றது இந்தியாவில மட்டும், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா இது போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து அப்புறம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நிறைவேற்றி இந்திய குடியரசுத் தலைவரோட ஒப்புதலையும் பெறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த விலங்குவதை தடுப்பு சட்டம் 1960 இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு ஷார்ட்டா அதோட வரலாற்றை சொல்லிட்டு, ஏன் ஜல்லிக்கட்டு ஏன் முக்கியம், தமிழர்களுக்கு ஏன் முக்கியம், ஏறு தழுவுதல் ஏன் முக்கியம், இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்வோட தொடக்க வேர்கள், அதோட தொன்மை, அதோட தொடர்ச்சி, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த பண்பாட்டு மரபு அதற்கான தொடர்புள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு நடக்கும்போது அது நம்மள சங்க இலக்கிய காலத்திற்கு எடுத்துட்டு போகுது. அங்கே இருந்து ஒரு சிந்துவெளியோட தொன்மங்களுக்கும் நம்மள கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்ப சிந்துவெளிக்கு வந்துட்டோம். நம்ம சிந்துவெளி காலத்துல சிந்துவெளி பண்பாட்டுல திமிழ்காலை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சிந்துவெளி பண்பாட்டின் சிதைவிடங்கள்ல நிறைய முத்திரைகள் கிடைக்குது. அதுல திமிழ்காலையை விட சிறந்த கம்பீரமான தோற்றப்பொழிவுள்ள ஏதாவது ஒரு விலங்கோட முத்திரை கிடைச்சதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்க அந்த கம்பீரமான திமிழ்காலைன்றது அந்த மக்களோட, சிந்துவெளி மக்களோட தன்னம்பிக்கை, தன்னிறைவு, செல்வ செழிப்பு, இறையாண்மை, இது எல்லாத்தையும் ஒரு குறியீடா உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அடுத்து பண்டைய சமஸ்கிருதம், தமிழ் இலக்கிய மரபு, சிந்துவெளியில பொறிக்கப்பட்ட விலங்குகள், இல்லாத விலங்குகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த சிந்துவெளி பண்பாட்டை கட்டி எழுப்பியவர்கள் யார் அப்படின்றத குறித்த ஒரு துப்பு நமக்கு கிடைக்கும் குறிப்பிட்டாரு. இதற்கு உதாரணமா ஐராவத மகாதேவன் அவர்களுடைய கருத்துக்களை இங்க வந்து குறிப்பிடுறாங்க. சிந்துவெளி முத்திரைகள் வந்து நிறைய விலங்குகளை சித்தரிக்குது. ஆனா எங்கேயுமே எந்த முத்திரையிலுமே குதிரைகள் இல்லை. குதிரைகளும் ஆறாக்கால் சக்கரங்களும் மட்டும்தான் அந்த ஆரிய மொழிகள் பேசும் மக்களோட தனித்துவ அடையாளம் அப்படின்றதுனால குதிரை கிடைக்கல, ஆறாக்கால் சக்கரம் வந்து அங்க கிடைக்கல அப்படின்றத பதிவு பண்றாங்க. அடுத்து இந்த சிந்துவெளி பண்பாடுன்றது தெற்கு நோக்கிதான் நகர்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய ஆதாரம் மகாராஷ்டிராவில் உள்ள தைமாபாத். அங்க கிடைச்சது ஒரு வண்டி உருவம். அதுல தட்டையான ஆரக்கால் இல்லாத சக்கரம் கிடைச்சிருக்கு. அத ஒரு திமிழ்காலை இழுக்கு மாதிரி, 2 திமிழ்காலை இழுத்து செல்றது மாதிரியான ஒரு உருவ பொறிப்பு கிடைச்சிருக்கு. ஆக அங்கேயும் ஆரக்கால் சக்கரம் இல்ல. அதே போல அங்கேயும் குதிரைகள் கிடைக்கல. எப்படி ஹரப்பா மொஹஞ்சதாரோல குதிரைகள் இல்லையோ அதே மாதிரி தைமாபாத்லயும் இல்ல அப்படின்றதையும் அங்க சுட்டி காட்டுறாரு. வேற சிந்துவெளி முத்திரைகள்ல புலி வந்து முக்கியமான இடம் பெறுது. ஆனா ரிக்வேதத்துல புலி இல்லை அப்படின்ற குறிப்புகளை குறிப்பிடுறாரு. ரிக்வேதம்ன்றது உலகின் பழமையான வேதம் என்று சொல்லப்படும் அந்த ரிக்வேதத்துல புலிகள் இல்லை. ஆனா சிந்துவெளி முத்திரைகள்ல புலி வந்து முக்கிய பங்காற்றுது. இந்த 2 கருத்துக்களையும் நம்ம முக்கிய கருத்தா எடுத்துக்கிட்டு இதுல இந்த திமிழ்காலை, ஏறு தழுவுதல் இதை மைய கருத்தா வச்சுதான் இந்த இயலை நம்ம கொண்டுட்டு போறாங்க ஆய்வாளர் அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆய்வாளர் ஜே.எம். கெனோயர் அவங்க குறிப்பிடுறது, இந்த திமிழ்காலை பார்த்தோம்னா ஒரு திரண்டு தொங்கும் தாடை, அகன்று வளைந்த கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமான ஒரு ஆகச்சிறந்த ஒரு முத்திரை அடையாளமா அந்த திமிழ்காலை பொறிப்பு இருக்கும். ரொம்ப பெரிய உருவ பொறிப்புகள்ல கூட மிகச்சிறிய எழுத்துக்களோடு அந்த திமிழ்காலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய பொறிப்புகளாதான் அது இருக்கு.
இந்த முத்திரைகள் எங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அந்த மாதிரி பெரிய நகரங்கள்ல தான் அது கிடைச்சிருக்குது. அதற்கு முன்பு, அதாவது இந்த பெரிய நகரங்கள் வளர்வதற்கான முந்தைய காலகட்டங்கள்ல மட்பாண்டங்கள், சடங்கு வழிபாடுகள், சார்ந்த அலங்கரிப்பு ஓவியங்கள்லையும் இந்த திமில் காளைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத சுட்டிக்காட்டி இந்த விலங்கை சித்தரிக்கிறதுல அந்த மக்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாரு. உதாரணமா முத்திரை எண் 337, 331, 339 இந்த முத்திரைகள் எல்லாத்துலயுமே அந்த காளைகள் வந்து ரொம்ப கம்பீரமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி முத்திரை எண் 337ல இந்த காளையோட தோள்கள்ல ஒரு பூமாலை போட்டு அலங்கரிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பும் இருக்கு. ஆக சிந்துவெளி பண்பாட்டுல காளைகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன, தமிழ் காளைகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன குறிப்பிடுறாங்க. அதே போல இன்னொரு முத்திரை ஒண்ணு, இந்த முத்திரையில பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சது. ஒரு எறும்பு வந்து பல மனிதர்களை தாக்குது, இந்த மனிதர்களை தூக்கி வீசுது. அவங்க எல்லாமே அந்த மாட்டை சுத்தி பல்வேறு கோணங்கள்ல வீசி எறியப்பட்டு கிடக்குறாங்க. இத வந்து ஆய்வாளர் எர்னஸ்ட் மக்காய் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த எருமை வந்து ஒரு காட்டெருமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே அவரே இன்னொரு யூகமும் சொல்றாரு, ஒருவேளை அது ஒரு காட்சி மிருகமா இருக்கலாம், அதை இளைஞர்கள் அடக்க முயன்று இப்படி வீழ்ந்து அதை சுற்றி வீழ்ந்து கிடப்பதாக இருப்பதை சித்தரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூகத்தையும் அந்த இடத்துல முன்மொழிகிறாரு. இதே காட்சி குறிப்பு தான் இன்றைக்கு அலங்காநல்லூர்ல அந்த காலை தூக்கி வீசும்போது அதை சுற்றிலும் இளைஞர்கள் பல்வேறு கோணங்கள்ல விழுகிறத நிகழ்காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து அதே மாதிரி எர்னஸ்ட் மக்காய் வந்து கிரீட் பகுதியில நிலவிய எருது விளையாட்டையும் தென்னிந்தியாவோட மாடு அணையும் விளையாட்டையும் ஒப்பிடுறாரு. தென்னிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாடு அணையும் விளையாட்டு அப்படின்னு அவர் ஒப்பிடுறது வந்து ஜல்லிக்கட்டை தான். வேற மாடு அணையும் விளையாட்டு அப்படின்றது நேரடியா ஜல்லிக்கட்டை தான் அதை சுட்டி காட்டுது. இது தமிழ்நாட்டுலதான் இன்னைக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. மொஹஞ்சதாரோல பார்த்தோம்னா சிந்துவெளி பண்பாடு இன்றில இருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்புதான் உச்சகட்டத்துல இருந்தது. அந்த பண்பாடு நலிவடைஞ்சு 4000 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் இவ்வளவு கால நில இடைவெளிக்கு பிறகு இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டின் அடையாளமா ஒரு வீர விளையாட்டு ஐ மீன் அந்த ஜல்லிக்கட்டை நம்ம வந்து அந்த திரைப்பொதிப்போட ஒப்பிட்டு பேச முடியுது அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கு சிந்துவெளியில இருக்கிற பொறிப்புகள்ல உள்ள எழுத்துக்கள் நம்மளால வாசிக்க முடியல. ஆனா அங்க இருந்த அந்த பண்பாட்டு கூறுகளை நம்ம ஆராயறது மூலமா அந்த சிந்துவெளி பண்பாட்டை கட்டி எழுப்பியவர்கள் யார், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் யார் அப்படின்ற கருத்தாக்கங்களை நம்மளால கூர்மைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கையை இந்த இடத்துல அவர் முன்வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு முத்திரை H95 2486 அப்படின்ற ஒரு முத்திரையில பார்த்தோம்னா ஒரு பலகை இல்ல ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு எருமையை வந்து ஒரு நீண்ட வேல் கொண்டு ஒரு மனிதன் குத்துவது போல கிட்டத்தட்ட அந்த விலங்கு பலியிடப்படுவதாக அது தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையும் சுட்டி காட்டி இருக்காரு. அடுத்து இந்த ஏறு அப்படின்ற வார்த்தை திராவிட மொழிகள்ல என்ன மாதிரி அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றது குறித்தும் விழாவாரியா அவர் நினைச்சிருக்காரு. அதுல முக்கியமா ஏறு அப்படின்றது வினையும் செயலுமான ஒரு தமிழ் சொல். இதே தமிழ் சொல் இது சார்ந்து மற்ற திராவிட மொழி சொற்கள்ல மலையாளம் இதுல எல்லாம் கூட இருக்கிறதை சுட்டிக்காட்டி இதெல்லாம் தாண்டி சிந்துவெளி பண்பாடு பரவி இருந்த அந்த பகுதிகளில், அதாவது பிராகி மொழி பேசப்படக்கூடிய அந்த பகுதியில பிராகி மொழியிலையும் இதே ஒற்றுமை இருக்கு அப்படின்னு, அதாவது வினையும் பேரும் ஒன்றாக சேரக்கூடிய அந்த சொல் அங்கேயும் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல அவரு சுட்டி காமிக்கிறாரு. அடுத்து இப்ப சிந்துவெளியில ஒரு அந்த தமிழ் காலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, அந்த முத்திரைகள்ல அதை எந்த அளவுக்கு சிறப்பா சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். தமிழ்ல மாடு என்றால் என்ன, செல்வம் அப்படின்றது குறித்து இது தமிழ் நிலத்துல மாட்டுக்கான ஒரு இடம் எது, அது எவ்வளவு பெரிய உயரமான இடத்துல இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல விளக்கிட்டு இருக்காரு.
மாடு அப்படின்ற தமிழ்ல பொதுவா வந்து பசு, எருமை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கு. மாடுன்னா செல்வம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரு வேளாண்மை கால்நடை வளர்ப்பு சார்ந்த சமுதாயத்துல இந்த மாடுகள் தான் ஒருத்தனோட பொருளாதார நிலைக்கு அளவுகோலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இது நாம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா அந்த பகைவர்கள் வந்து வளர்ப்பு மாடுகளை வந்து கவர்ந்துட்டு போறது, அதாவது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல் வந்து வெற்றி திணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல அதை போய் திரும்ப மீட்டுட்டு வர்றது, அந்த மாடுகள் அந்த கவர்ந்து செல்லப்பட்ட மாடுகளை மீட்டு கொண்டு வர்றதை வந்து கரந்தை திணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த சங்க இலக்கிய புறத்திணை மரபுகள் வந்து குறிப்பிடுது. அதே போல சங்க இலக்கியத்துல ஏறு தழுவுதல் அப்படின்றது ஒரு அடங்காத முரட்டு காலையே ஒரு ஆண்மகன் நடக்கிறது வந்து வீரத்தோட குறியீடு. அதை பார்த்து அந்த ஆயர்குல பெண்கள்லாம் அவர்களை வந்து விரும்பி மணந்து கொள்வாங்க அப்படின்றதையும் சங்கியம் குறிப்பிடுது. இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்வுல இதே போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நிறைய படங்கள்ல, திரைப்படங்கள்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாட்டை அடக்கிட்டு வந்து என் பொண்ணை கட்டிக்கிடா அப்படின்லாம் சொல்றது. சோ இது வந்து சங்க காலத்துல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே போல அந்த ஏறு தழுவுதல் நிகழ்வு நடைபெறும் போது ஒரு சிறப்பான ஒரு பறை இசை கருவியை முழங்கி இருக்காரு. இது பேர் வந்து ஏறு கோட்பறை அப்படின்ற ஒரு பறை இசை கருவி. அப்போ ஒரு நிகழ்வுக்கென்றே ஒரு சிறப்பான ஒரு பறை இசையை ஒளிபரப்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வீர விளையாட்டு தமிழர்களோட பண்பாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஆழமா வேரூன்றி இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. அதே போல ஏறுழவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து ஒரு படை வீரனை குறிக்கக்கூடியதா இருக்கும். அதே ஏர் உழவன் அப்படின்றது அந்த கலப்பையை கொண்டு நிலத்தை பண்படுத்தக்கூடிய விவசாயியை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. இரண்டுக்குமான பொதுவான அந்த தொடர்பையும் இந்த இடத்துல அவரு சுட்டி காட்டுறாரு. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுல பங்கேற்கக்கூடிய காளைகளை வந்து நம்ம இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய காளைகளா அது இருக்கும். அந்த காளைகளை தான் பொலி காளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வளமையின் குறியீடா இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல அவரு குறிப்பிடுறாரு. இது வந்து இப்ப தமிழ் நிலத்துல இந்த மாடு எனும் செல்வத்தை எந்த அளவுக்கு நம்ம உயர்வா கருதுறோம் அப்படின்றத இந்த இடத்துல அவரு விளக்கி இருப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா இந்தோ ஆரிய மொழிகளில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சிந்துவெளி குறிப்புகள் இருக்கக்கூடிய காளையை நம்ம தமிழ் நிலத்தோட தொடர்பு படுத்தும் போது எங்க இல்லை அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியிருக்கு இல்லையா? இந்தோ ஆரிய மொழிகளில் காளை. ரிக்வேதத்தை பொறுத்தவரை இந்த திமிர்காலை பற்றிய சித்தரிப்புகள் எதுவும் அதுல இல்ல. இத வந்து எங்கிருந்து ஆதாரமா நம்மளுடைய ஆய்வாளர் முன்வைக்கிறார்னா மாலதி ஜி ஷெங்டே அப்படின்ற ஒரு ஆய்வாளர் எழுதிய தி சிவிலைஸ்டு டெமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பன்ஸ் இன் ரிக்வேதா அப்படின்ற ஒரு ஆய்வு நூல்ல அவங்க குறிப்பிட்டு இருக்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. சிந்தவெளி பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த காளை வந்து ஜெபு காளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கனத்து தொங்கக்கூடிய தாடை, வளைந்து அகன்ற அந்த கொம்புகளுடைய காளைகளை வந்து ஜெபு காளை அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த திமிர்காளை வந்து ரிக்வேதத்துல இல்ல. ஆனா ரிக்வேதத்துல ஒரு காளை இருக்கு. அது என்னன்னா குட்டையான கொம்பு கொண்ட இந்திய காட்டெருது வகை ஒரு உருவம் வந்து அங்க குறிப்பிடப்படுது ரிக்வேதத்துல. இந்த குட்டை ரக எருதுதான் ரிக்வேதத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வாளர் மாலதி ஜி ஷெங்டே அந்த சிவிலைஸ்டு டெமான்ஸ் ஆய்வு நூல்ல குறிப்பிட்டு இருக்கிறத இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு. அதே போல இந்த ரிக்வேதம் அந்த காளையை வேற எப்படி எல்லாம் சித்தரிக்குது அப்படின்னா உலகின் மிக தொன்மையான காளையை வந்து அசுரா அப்படின்னு அடையாளப்படுத்துது. அந்த தொல்காலையிலிருந்து தான் வாரிசுகள் உருவாகி அந்த உலகம் விரிவடைந்ததாக ரிக்வேதம் குறிப்பிடுது. ஆனா இதை ஷெங்டே எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சிந்தவெளி பண்பாட்டுல காளைன்றத மக்களோட அன்றாடம் புழங்கக்கூடிய அவர்களுடைய இந்த வீர விளையாட்டாகட்டும், அதாவது வாழ்வியல் நடைமுறைகளோடு கொண்டு போகக்கூடியதா அங்க இருக்கு. ஆனா ரிக்வேதம் வந்து அந்த காளையை டிஸ்கிரைப் பண்றது ஒரு குழப்பம் அளிப்பதாக இருக்கிறது, ஒரு அடையாளப்படுத்துறதுல ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிடுறாரு. அதே போல ஆய்வறிஞர் ஆர்.ஏ. கிராஸ்லேண்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரிக்வேதத்துல இந்த காளையை சித்தரிக்கிறது வந்து யதார்த்த நிகழ்வுல இருந்து வேறுபடுத்தி காட்டுது. இது ரெண்டுக்கும் தெளிவான கோடுகள் இல்ல அப்படின்றதையும் அவரும் சுட்டி காட்டுறாரு.
அதாவது ரிக்வேதத்துல காளைகள் வந்து தர்க்க ரீதியில வந்து கட்டமைக்கப்படல அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அங்க எதுக்கு அதிகமான அக்கறை இருக்கு அப்படின்னா பசுக்கு தான் அதிகமான அக்கறை ரிக்வேதத்துல இருக்கு. அதே போல ரிக்வேதத்துல வந்து காளை வந்து ரிஷபம் அப்படின்ற சொல்மா குறிப்பிடுறாங்க. பாலி பிராகிருத மொழியில உஷப அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. ரிக்வேதத்துல எருமையை குறிக்கிறதுக்கு புத்ரா அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்துறாங்க. அதே சொல் மகாபாரதத்துல ஒட்டகத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுது. ஆக ரிக்வேதத்துல காளைய இந்த திமிழ்காளி சித்தரிக்கப்படல. எங்க இது சித்தரிக்கப்படுது அப்படின்னா அதர்வண வேதத்துலதான். அதர்வண வேதம்ன்றது அதுக்கு அப்புறம் எல்லாம் வந்தது, லேட்டா வந்தது. அதுலதான் இந்த திமிழ்காளி பற்றி ஒரு தெளிவான குறிப்பு வந்து அதர்வண வேதத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சித்தவெளி பண்பாட்டை பொறுத்தவரையும் திமிழ்காளி அப்படின்றது ஒரு பெரிய அடையாள சின்னமா அங்க இருந்ததையும் இங்க ரிக்வேதத்துல அது இல்லாததையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கு அவரு குறிப்பிட்டாரு. அதே போல மகாபாரதத்துல அந்த இளங்கன்று, மரத்தோட கன்று, இளங்கன்று, இது எல்லாத்தையும் குறிப்பிட்டதுக்கு போத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த போத்து அப்படின்றது தமிழ் சொல்லில் இருந்து கடனாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் டர்னர் வந்து கருத்தை முன்வைக்கிறாரு. உதாரணமா தொல்காப்பியம் பட்டியலிடுது. நிலத்தில் வாழும் கால்நடைகள் வந்து புலி, கடமான், இது நீர்வாழ் விலங்கினங்களான சுறா, முதலை, அப்புறம் பறவைகளான மயில், எழாள், இதோட இளம் உயிரினங்களை போத்து அப்படின்ற ஒரு சொல்லால குறிப்பிடுது தொல்காப்பியம். அதே போல மரம், செடி, கொடியில அந்த இளம் கிளைய போத்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம அது வந்து தொல்காப்பியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி வந்து ஒரு உயிரினமாகட்டும், அது வந்து ஒரு மரமாகட்டும், இதோட இளம் உயிர்களை எல்லாத்தையும் போத்துன்ற பொதுவான வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிடுறாங்களோ, இதே போலதான் திராவிட மொழிகள்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் பேசக்கூடிய பல்வேறு திராவிட பழங்குடி இனம் மொழிகள்லையும் இதே மாதிரியான ஒரு முறையை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் ஒப்பிட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இப்ப இந்த போத்து அப்படின்ற வார்த்தையோட ஒப்பிடும் போது பார்த்தோன்னா, போத்து ராஜா அப்படின்ற எருமை அரசன் பத்தின ஒரு விவரணத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா குறிப்பாக வட மாவட்டங்கள்ல திரௌபதி வழிபாடுன்னு ஒரு பண்பாடு இருக்கு. இந்த வழிபாட்டு மரபை பத்தி ஆல்ஃப் ஹில்டேபிடல் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காரு, தி கல்ட் ஆஃப் திரௌபதி அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுல வந்து போத்ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன், கொம்புகளோடு கூடிய ஒரு அரசனை வந்து அவரு எருமை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. வட இந்திய புராண மரபுகள்லையும் இதே போல ஒரு எருமை அரசனை குறிப்பிடுறாங்க. அவரை அங்க எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா மகிஷாசுர அப்படின்ற ஒரு பேரால அழைக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட மகிஷாசுரனாலும் எருமை அரசன்னாலும் ஒன்றுதான். அதாவது போத்துராஜாவோட இதை தொடர்பு படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மகிஷா அப்படின்னா எருமை அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத வார்த்தை. அப்ப எருமை அரசன்னாலும் மகிஷாசுரன் ஒண்ணுதான் அப்படின்றத சுட்டி காட்டிட்டு, கர்நாடகால மைசூர் நகரத்தோட பெயர் காரணம் வந்து இந்த மகிஷாசுர அப்படின்ற பெயர்னால வந்ததுதான் அப்படின்றதையும் குறிப்பிட்டாரு. அதே போல வீரவன்னியன் கதைகள்ல வரக்கூடிய கதை தலைவர்கள் வந்து இந்த போத்துராஜாவோட தொடர்புடைய தீயோடு தொடர்புடைய வீரகதை முத்தராகத்தான் கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு சொல்லாக்கங்கள், அதாவது துர்க்கை கதைகள்ல வரக்கூடிய இந்த போத்துராஜா, மகிஷாசுரன், இந்த இரண்டு சொல்லாக்கங்கள் இரண்டு வெவ்வேறு மொழி குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இருவேறு பண்பாட்டு உலகை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமையை பட்டியலிட்டு தான் இது அவரு குறிப்பிட்டார். பெயர்கள் மட்டும் வேறுபாடா இருந்தாலும் அந்த பண்பாட்டு மரபுன்றது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டாரு. அடுத்த எருமை அப்படின்ற ஒரு சொல். இந்த சொல் பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல 39 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எருமை தொடர்பான வழிபாடு இருக்கு, பண்பாட்டு முறைகள், இது எல்லாமே சங்க இலக்கியம் வந்து ஆவணப்படுத்தி இருக்கு. அதே போல எருமையை வர்ணிக்கும் போது அடிக்கடி ஆய்வாளர் சொல்ற மாதிரி அணி நடை எருமை, அண்ணல் எருமை அப்படின்ற ஒரு மதிப்பான சொற்களை எல்லாம் சங்க இலக்கியம் பயன்படுத்துது. புறநானூற்றுல பார்த்தோம்னா எருமையை குறியீடா பயன்படுத்தி எருமை மரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எருமை மரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எருமை வீரம்
அப்படின்னு ஒரு பொருள்படும். அதாவது போர்க்களத்துல தன் பக்கத்துல இருந்த எல்லா வீரர்களும் தோற்று போன பிறகும் அந்த ஒரு வீரன் தொடர்ந்து சண்டை செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனோட வீரப்பண்பை வந்து எருமை மரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதா சுட்டிக்காட்டு. அதே போல பாண்டிய அரசனை எதிர்த்து ஒரு குறுநில அரசன் வந்து சங்க இலக்கியத்துல போராடுறான். அவனை வந்து எருமை யூரான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அவன் வந்து ஒரு எருமை நாட்டுக்கு தலைவன் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. பண்டைய தமிழர்களோட சடங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எருமையோட கொம்புகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பிடம் கொடுத்திருக்காங்க. உதாரணமா கலித்தொகையில 116வது பாடல்ல ஒரு திருமண சடங்கு முறை. இந்த திருமண சடங்குல புதிய மணல் தூவப்பட்டு அதன் மீது பந்தல் உருவாக்கப்பட்டு வீட்டின் தரைகள் எல்லாம் செம்மண் பூசப்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிற இடத்துல எருமையோட ஒரு பெண் எருமையின் கொம்புகள் நட்டு வைக்கப்படுகிறது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல இப்ப எப்படி நம்ம அக்னி வளர்த்து, அதாவது தீ வளர்த்து அதன் சாட்சியா திருமணம் முடிக்கிறாங்களோ, அப்ப அங்கெல்லாம் எறும்பு மரத்தை நட்டு திருமணம் செய்திருக்காங்க. இது வந்து பண்டைய தமிழர்களோட சடங்கு முறையில இது. அப்ப எருமை அப்படின்றது வந்து ஒரு வளமை குறித்த அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கலாம், கருதப்பட்டிருக்கலாம். அதே போல 594வது பாடல். இந்த பாடல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு திரண்ட கூர்மையான கொம்புடைய ஒரு ஆண் எருமை வந்து தன்னுடைய துணையோட மகிழ்ந்து தெரிகிறது. இத வந்து ஒரு வீரன் தன்னுடைய காதலியோடு சேர்ந்திருப்பதை ஒப்பிடக்கூடிய ஒரு பாடலா அது இருக்கு. ஆக இந்த இடத்துல ஆண் எருமை, பெண் எருமை, எருமை வீரன், அவனோட காதலி, எருமை மரம் எனும் புறப்பாடல், எருமை 10 எனும் அகப்பாடல், அகத்திணை பாடலும் கூட இருந்திருக்கு. இந்த மரபு இது எல்லாம் திருமணங்கள்ல எருமை வச்சு செய்யறது, இது எல்லா செய்திகளையும் ஒருங்கிணைத்து பார்த்தோம்னா எருமை பற்றிய ஒரு புரிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. ஆக வளமை, பண்பாடு, இனப்பெருக்கம் இது சார்ந்த ஒரு அடையாள குறியீடாதான் அந்த எருமை, ஏறு சார்ந்த மரபு இதெல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு கூட இந்தியாவோட பழங்குடி மக்களோட பண்பாடுகள்ல அவர்களுடைய வழிபாட்டு மரபுகள்ல எருமை மாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. உதாரணமா ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இவர்களுடைய சடங்கு முறைகள்ல வந்து எருமைக்கும் அதோட கொம்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. எப்படி நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, எருமை அரசன் வந்து ஒரு கொம்பு அணிந்த உருவமாக சித்தரிக்கப்படுகிறானோ, அதே போல ஒரு உருவம் வந்து சிந்துவெளியில கொம்பு அணிந்த உருவ பொறிப்பு அங்கேயும் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த சிந்துவெளியோட தொடர்பு இந்த பழங்குடி ஆடல் மரபுகள்லையும் தொடர்ந்து இருக்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அடுத்து நீலகிரியில் வசிக்கக்கூடிய தோடர் மக்கள். இவர்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய தோற்ற தொன்மைய குறித்த மரபு கதைகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கடவுள், தோடர்களுடைய கடவுளுக்கு ஊன். அவர் வந்து ஒரு 1800 எருமைகளை படைச்சதாகும். அந்த 1800வது எருமையோட வாழை பிடிச்சுக்கிட்டே முதல் தோடர் வந்து உருவானதாகவும் அவர்களுடைய மரபு கதைகள்ல இடம்பெற்று. அவர்களுடைய சடங்குகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த எருமை கொம்புகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதே போல சிந்துவெளி பொறிப்புகள்ல ஒரு நீர் எருமை இருக்கு, அந்த குத்தி வேளாள குத்துற மாதிரி, அந்த வந்து ஒரு இந்திய நீர் எருமையை குறிக்குது. எருமையனை வந்து முதல்ல ஒரு வளர்ப்பு பிராணியா பழக்கப்படுத்தப்பட்டது வந்து அந்த சிந்துவெளி பகுதியில தான். அங்கிருந்து சுமேரியாவுக்கு கூட ஏற்றுமதி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கிறத இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. ஆக இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இந்த எருமையும் எருமை பண்பாடும் சங்க இலக்கியத்திலிருந்து திருமண சடங்குகளில் முன்னிறுத்தப்படுவது, இதெல்லாம் பண்பாட்டு குறியீடுகளா இருந்தது. போக காலப்போக்கில தலைகீழா மாறி யமனோட வாகனம், அதாவது எருமைன்றது யமனோட வாகனமா என்னைக்கு சித்தரிக்க தொடங்குனுச்சோ அப்ப நம்மளுடைய பண்பாட்டு மரபில் நிகழ்ந்த ஒரு தலைகீழ் மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமா அது இருந்திருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல அவரு குறிப்பிட்டாரு. என்னைக்கு சிந்துவெளி பொறுப்புகள்ல இடம்பெறாத பசு முன்னிறுத்தப்பட்டு சிந்துவெளி பொறுப்புகள்ல இருந்த எருமை எதிர்மறையான கருத்தாக சித்தரிக்கப்பட்டதோ அப்பொழுதே நம்முடைய இந்திய வரலாற்றின் பண்பாட்டு கூறுகள் தலைகீழாக மாறத் தொடங்கியதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அடுத்த இந்திய துணைக்கண்டத்தில் காளை விளையாட்டு.
இந்திய துணைக்கண்டம்ன்ற போது பாகிஸ்தான்ல இருக்கதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பிண்டு சுல்தானி அப்படின்ற ஒரு கிராமம். அங்கேயும் இன்னைக்கும் இந்த மாடு பந்தயத்துக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு கிராமமா அது இருக்கு. குளிர்காலத்துல பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்ததுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுது. கேரளாவுல தென்பகுதியில அறுவடைக்கு பிறகு காளை ஓட்டம் ஒரு விளையாட்டு நடைபெறுது. அதாவது நுகத்தடியில் பூட்டப்பட்ட மாடுகள், 2 மாடுகள் வந்து முழங்கால் ஆழத்திற்கு நீர் நிரப்பப்பட்ட வயல்வெளிகள்ல விரைந்து ஓட்டப்படுகிறது. அதே போல ஒரு நிகழ்ச்சி தான் கர்நாடகாவில் இருக்கிற கம்பளா அப்படின்ற ஒரு எருமை பந்தயம். அங்கேயே மாட்டு வண்டி பந்தயமும் நடத்தப்படுது. இது கர்நாடகத்துல. ஆந்திரால, மகாராஷ்டிரால, பஞ்சாப்ல, ஹரியானா போன்ற எல்லா மாநிலங்களிலும் இத்தகைய ஏறு சார்ந்த பந்தயங்கள் வந்து இன்றைக்கும் நிகழ்கின்றன. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பண்பாட்டு மரபுகளோட தோற்றம் அது நெடுங்காலம் தொடர்ந்து இன்றைக்கு நிலையுற்று இருக்கிறது, அதோட தொடர்ச்சி இதெல்லாம் ரொம்ப வியப்பூட்டுது அப்படின்னு சொல்லி அவர். மதுரை அருகே அலங்காநல்லூர்ல, பாலமேட்ல, அவனியாபுரத்துல இங்கெல்லாம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் இது எல்லாமே எதை நினைவூட்டுது அப்படின்னு சொன்னா மொகஞ்சதாரோவில் கிடைத்த M312 312 அப்படின்ற முத்திரையை தான் அப்படியே நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இப்ப பார்த்த வீடியோல கூட அந்த காலை எப்படி அந்த மனிதர்கள் எல்லாம் தூக்கி வீசினுச்சு, அதே அப்படியே முத்திரையா அந்த M312 அதாவது 312 அப்படின்ற முத்திரையை தான் அப்படியே அது சித்தரிக்குது, நினைவுபடுத்துது. எப்படி இன்றிலிருந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டத்தோட ஒரு வடமேற்கு பகுதியில இருந்த ஒரு செம்பு கால நிகழ்வு காலத்தை வென்று, பூகோள இடைவெளியை வென்று, அதாவது காலத்தையும் வென்று, நில இடைவெளியையும் வென்று, அதெல்லாம் பொருளற்றதாக்கி தென்கோடியில இந்தியாவுல இன்று வரை நிகழ்கால பண்பாடாக நிலை பெற்று தொடர்கிறது என்றால் எத்தனை பெரிய வியப்பான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, காலம்தான் நம்மை வந்து கடந்த காலம்தான் நம்மை மீண்டும் மீண்டும் கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுகிறார். கடந்த காலம்தான் நம்மை மீண்டும் மீண்டும் கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஒரு பண்பாட்டு அசைவுனா என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போது அவர் குறிப்பிடுறது, சென்னையில பழைய மகாபலிபுரம் சாலையில கணிப்பொறி மென்பொருள் நிறுவனங்களில் தொழில்நுட்ப வளாகங்கள், அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளாகங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டோட கொண்டாட்டத்தின் தாரை தப்பட்டை இசை முழக்கத்திற்கு அதிர்கின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அங்க அடிச்சா இங்க அதிர்ந்து பாருங்க, அதுதான் பண்பாட்டு அசைவு, இதை விட வேற என்ன அப்படின்றது சொல்லி அவர் இந்த ஈல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆக ஒரு சிறு பொறுப்புகளில் காட்சி படிமமாக உறைந்திருக்கும் அந்த திமிழ் காளைதான் இன்று நிகழ்கால தமிழ்நாட்டில் நின்று விளையாண்டு கொண்டிருக்கிறது குறிப்பிடுகிறார். பழமையான வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்வேதத்தில் வந்து திமிழ் காளை இல்லை. ஆனால் சிந்துவெளி பண்பாடு திமிழ் காளையை கொண்டாடுகிறது. சங்க இலக்கியமும் நிகழ்கால தமிழ்நாடும் அதே திமிழ் காளையை கொண்டாடுகிறது. ரிக்வேதம் என்பது பசுக்களை கொண்டாடுகிறது அப்படின்றத ஒரு இந்த இடத்துல ஆதாரபூர்வமா அதற்கான குறிப்புகளோடு அவர் சுட்டி காட்டுறாரு. அடுத்து என்னைக்கு நம்ம வந்து சிந்துவெளியில இருந்த எருமை அது குறித்து எதிர்மறையான கருத்தாக்கம் பெற்று வளர்ந்ததோ அப்பொழுதே இந்திய பண்பாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழ தொடங்கி இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆக இந்த இடத்துல முன்னிப்பையா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜல்லிக்கட்டு ஏன் தமிழ்நாட்டுல இத்தனை முக்கியத்துவம் பெறுது, ஏன் உணர்வு பூர்வமா அந்த நிகழ்வோடு நேரடியாக தொடர்பு இல்லாதவர்களும் அதோடு எப்படி உணர்வு பூர்வமா எழுச்சி பெற்று இந்த முழக்கத்தில் உடன் நின்றார்கள் அப்படின்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு பண்பாட்டு அசைவு இல்லையா, ஒரு பண்பாட்டு தொன்மத்தின் தொடர்ச்சி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா சிந்துவெளியில இருக்க அந்த குறிப்புகள்ல இருக்கக்கூடிய திமிழ் காளை தான் அந்த மக்களோட செழிப்பு, வளமை, அவர்களுடைய இறையாண்மையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே அங்கு வந்து குதிரைகள் இல்லை, சிந்துவெளி குறிப்புகள்ல குதிரைகள் இல்லை, குதிரை இல்லாத ரிக்வேதம் இல்லை, ரிக்வேதத்தில் புலிகள் இல்லை, புலிகள் இல்லாத சிந்துவெளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு படுத்தார். ஆக எந்த விலங்குகள் எங்கு இருந்தன, எங்கு அது கொண்டாடப்பட்டன, எங்கு இன்றும் கொண்டாடப்படுகின்றன என்கிற அந்த தொடர்பை வந்து இந்த இடத்துல அவர் 2 கண்ணிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு தொடர்பை அவர் வந்து முன்னெடுத்துறாரு. அதே போல சங்க இலக்கியங்கள்ல அந்த ஏறு தழுவுதல் அப்படின்றத முல்லைக்களி அதெல்லாம் குறிப்பிட்டு
காளைகளை அடக்கக்கூடிய காளையர்களை விரும்பக்கூடிய கன்னியர்களை இன்றைக்கும் அதே போல ஒரு பண்பாட்டு கூறுகள் இங்கு நிலவக்கூடியதையும் நம்ம வந்து நினைத்து பார்க்கும் அளவுக்கான குறிப்புகளை இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்து இந்த போத்து அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி எல்லா மொழிகள்லையும் தாவரங்களை குறிக்கிறதுக்கும் சரி, விலங்குகளை குறிக்கிறதுக்கும் சரி பொதுவா எப்படி பயன்படுது. அடுத்து அந்த போத்துல இருந்து உருவான போத்துராஜா, எருமை அரசனுக்கும் போத்துராஜாவுக்கும் இடையிலான அந்த ஒற்றுமைகள். அடுத்து பல்வேறு இந்த பழங்குடி இனங்கள், நீலகிரி தோடர்கள், இங்கெல்லாம் எப்படி அந்த எருமை மாடு வீட்டு விலங்காக பழக்கப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சடங்குகள்ல எப்படி முக்கியத்துவம் பெறுது. சிந்துவெளி பகுதியிலிருந்து சுமேரியாவுக்கு இந்த எருமைகளை எப்படி ஏற்றுமதி செய்தாங்க, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இவர் வந்து குறிப்பிட்டுறாரு. ஆக இந்தியா முழுமைக்குமான பல்வேறு மாநிலங்களில் இன்றும் ஏறு சார்ந்த பந்தயங்கள், நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எப்படி சிந்துவெளியில் இருக்கக்கூடிய அந்த கிடைத்த அந்த முத்திரை 312 அதே போன்ற ஒரு காட்சி படிமம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான். ஆக அந்த முத்திரையை இங்கு நிகழக்கூடிய ஜல்லிக்கட்டோடு நம்மால் தொடர்புபடுத்த முடியும் என்கிற ஒரு முக்கியமான ஆதாரத்தை முன்னிறுத்தி அதன் மூலமாக இந்த கருத்து, இந்த நூலின் மைய கருத்தான சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற மைய கருத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடியதாக இந்த முத்திரை இருக்கிறது என்று கூறி இந்த ஏழை முடித்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு மேடம், சிறப்பு தோழர். மொழி இலக்கியம், மக்களின் வாழ்வியல், விளையாட்டு, கல்வெட்டுக்கள், முத்திரைகள், எழுத்துக்கள், மாடுகளை பற்றியும் காட்டு எருமைகளின் வகைகள் பற்றியும் ரித்வேகத்துல என்ன சொல்லிருச்சு, மகாபாரதத்துல என்ன சொல்லிருச்சு, அதர்வண வேதம்ல என்ன சொல்லிருக்கு, ஜல்லிக்கட்டோட ஒரு பெரிய விரிவாக்கத்தை நீங்க ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தீங்க. காணொலியும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சுமித்ரா அவர்களின் பேருரையை, கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கப்படுகின்றன. நம்ம நித்தி அதுக்கு முன்னாடி நாகா வந்திருக்கிறாரு, நாகாவை பாட சொல்லிதான். ஆமா தோழர், நானு ஆமா கவனிச்சேன். ஆமா, நாகா பாடிட்டு நம்ம விவாதம் கவிதை. நாகா அவர்கள் ராஜபாளையத்தை சேர்ந்தவர், முன்னாள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ராஜபாளைய கிளையின் செயலாளர். 3 நூல்களை அவர் எழுதியுள்ளார். மிக அருமையான பாடல் பாடுபவர். இன்று கவிதை வாசிக்க அவரை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. தாமதமானதுக்கு மன்னிக்கணும். எனக்கு அந்த வெப்எக்ஸ் வந்து அப்டேட் பண்ணது சரியா அப்டேட் ஆகாம இருந்ததுனால உள்ள வர முடியல. அப்புறம் லேட்டாக வேறு செல்லேருந்து அப்டேட் பண்ணி லேட்டாக தான் வந்தேன். ஆனால் சுமித்ரா தோழர் பேசும்போது கரெக்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அருமையான உரையாகத்தான் இருந்தது. ஜல்லிக்கட்டு எந்த காலத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயம். அது முகஞ்சராவில் தொடங்கினாலும் இங்கே வந்து அது காலொன்றி இருக்குங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் எருமையை குறித்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பண்பாட்டில் வந்து விட்டு விலகி போய் விட்டதோங்கிற ஒரு மன வருத்தம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அருந்துற பாலில் வந்து பார்த்திங்கன்னா எருமை பால் தான் பெஸ்ட்டான பால், தரமான பாலுங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து அது எருமைனாலே ஒரு ஏதோ அது ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி உணர்றாங்க. அது நம்ம தான் இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இந்த கவிதையை, அதாவது என்னோட கவிதையை வாசிக்கிறத விட புதிய தலைமுறைகளுக்கு நம்ம ஏதாவது நம்ம முன்னாடி வாசித்த கவிதைகளை, நம்ம உணர்ந்த கவிதைகளை சொல்லலான் இருக்கேன். ஆத்மா நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். அவரோட கவிதைகள் பார்த்திங்கன்னா அகமன உணர்வோடு இருக்கிற கவிதைகள் நிறைய எழுதியிருப்பார். அவரோட கவிதைகள்லேருந்து ஒரு 2 கவிதைகளை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னை அழித்தாலும் என் எழுத்தை அழிக்க இயலாது, என் எழுத்தை அழித்தாலும் அதன் சப்தத்தை அழிக்க இயலாது, என் சப்தத்தை அழித்தாலும் அதன் எதிரொலியை அழிக்க இயலாது, என் எதிரொலியை அழித்தாலும் அதன் உலகத்தை அழிக்க இயலாது, என் உலகத்தை அழித்தாலும்
அதன் நட்சத்திர கூட்டங்களை அழிக்க இயலாது. என் நட்சத்திர கூட்டங்களை அழித்தாலும் அதன் ஒழுங்கை அழிக்க இயலாது. என் ஒழுங்கை அழித்தாலும் அதன் உள்ளழகை அழிக்க இயலாது. என் உள்ளழகை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது. என்னை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது. அழிப்பது இயல்பு, தோன்றுதல் இயற்கை. அழிவை பற்றி ஒரு இதை பற்றி ஒரு அகம் சார்ந்த விஷயங்களை பேசியிருப்பாரு. அடுத்தது மறுபரிசீலனைங்கிற ஒரு கவிதை. நான் எதனையுமே மறுபரிசீலனைக்கே விட்டு விடுகிறேன். நான் படித்த புத்தகங்கள் என்னை கேலி செய்கின்றன. நீ பழைய மனிதன்தான் என்கிறது ஒரு புத்தகம், புதிய மனிதன்தான் என்கிறது இன்னொரு புத்தகம். நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள், தொண்டையில் சிக்கிக்கொண்ட மீனின் முள்ளன, பச்சை புல்வெளியடை சிக்கிக்கொண்ட கரும் பாம்பு, வெறுமனே சும்மா இருக்க முடியாத பேனா, சிதறிப்பறக்கும் பிணந்தின்னி கழுகுகளை எங்கோ கேட்கும் கூக்குரல், துணிக்கயிற்றில் தொங்கும் குரல் வளைகள், தூங்குபவர்களையும் தூங்குவது போல் நடிப்பவர்களையும் எழுப்பும் வார்த்தை கூட்டங்கள், புறப்பட்டாகிவிட்டது கற்புப்படை. இன்னும் ஒரே ஒரு கவிதை. நான்கிற தலைப்புல ஒரு கவிதையில் இருக்காரு. 22 ஆண்டுகள் படிப்பு, வேலை, தொழில் எல்லாம் பார்த்தாகிவிட்டது. சந்தித்த முகங்கள் மறக்க துவங்கியாயிற்று. என் தாய் இப்பொழுது விதவை. வானொலி பெட்டிகள் மாற்றப்பட்டு வானொலி பெட்டிகள் வந்துவிட்டன. கோடிக்கணக்கான வார்த்தைகள் சேர்ந்து எங்கும் கவிதைகளாய் தெரிகின்றன. பழைய புதிய இலக்கியங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கட்சிகள் உடைந்து ஏராளமாய் புதிய கட்சிகள் தோன்றியுள்ளன. ஏராளமான தலைவர்கள் இறந்துள்ளனர். புதிய புதிய தலைவர்கள் உருவாகி வருகின்றனர். தெருக்களின் பெயர்கள் மாறி வருகின்றன. புதிய நகர்ப்புறங்கள் உருவாகியுள்ளன. விஞ்ஞானத்தில் மெய்ஞானத்தில் ஏராளமான சாதனைகள் நிகழ்கின்றன. பல போர்களை உலகெங்கும் பார்த்தாகிவிட்டது. இதோ உலகப்போர், இதோ உலகப்போர் என்ற அச்சம் பலமுறை வந்துவிட்டது. இனி போரே இல்லை, இரு பக்கமும் சமம் என்ற குரலும் பழகிவிட்டது. அணுப்போருக்கு பின் புதிய சமுதாயம்தான் என்றும் அச்சுறுத்தியாகிவிட்டது. இருந்தும் இன்னும் ஒரு முறை கூட அண்டை விட்டானுடன் பேசியதில்லை. நன்றி. நன்றி தோழர்களே. சிறப்பு நாகா. நல்லா சிறப்பான கவிதை. 3 கவிதைகளுமே ரொம்ப நெஞ்சை தொட்டது. கடைசியான நீங்கள் வாசித்த கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. பக்கத்து வீட்டுல பழக மாட்டேங்கிறோம், ஆனா நாடு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கு, நகர்ந்துட்டே இருக்கு, ஏகப்பட்ட தகவல் வந்துட்டே இருக்குதுன்ற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த முதல் கவிதை வாசிச்ச அழியாத அப்படின்ற கவிதை அவ்வளோ டச் ஆகல எனக்கு. கங்கா தொடரை சொல்லணும்னு தோணுது. கங்கா தொடர் அழிச்சாலும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியை அழிக்க முடியாது, ஜீவானாவா சிந்தனை பள்ளியும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தையும் அழிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு வரி தோணுது. சிறப்பு நாகா. தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நன்றி நன்றி. அடுத்து நம் நிகழ்ச்சியில நம் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இயக்குனரும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மதிப்பிற்குரிய தலைவருமான கங்கா தோழர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். முதல்ல வேற மற்றவங்க பேசட்டுமா? சுமித்ரா பேசுறேன், நீங்க கேட்கல? சரிங்க தோழர். மற்ற தோழர்கள் கருத்து கூற முன் வருமாறு. கேக்குதா? கேக்குது. பேசுங்க தோழர். நான் பேசுறேன், திராவிடமணி பேசுறேங்க தோழர். பேசுங்க. இப்ப இந்த உரை நிகழ்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு இடையில ஒரு மின்தடை, இந்த இணைப்பு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு தொடர்ந்து கேட்க முடியல. ஆனா இடையில எனக்கு அவங்க முடிக்கும் போது ஒரு செய்தி சொன்னாங்க. அதுல இருந்துதான் எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. அதை கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க அதுல இருக்கிறதாக காலைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்ததாகவும், பசுக்கு ரிக்வேதத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டாங்க தோழர்.
ஆனா வந்துட்டு நமக்கு தொல்காப்பியத்தை நம்ம அடிப்படையா வச்சு நம்ம ஒன்னொன்னையும் நம்ம பாக்குறோம். நீங்க சமீப இதுல கூட சொன்னீங்க, தொல்காப்பியத்துல வரக்கூடிய குறிப்பையும் மேற்கோளாக அந்த போத்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ஆனா அதுல வந்து ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆணிரை என்பது என்ன? ஆனா பசு, நிறைனா கூட்டம். ஆணிரைகளை இப்போ ஒரு மன்னன் ஒரு ஒரு இனக்குழுவுல இருக்கக்கூடிய தலைவன் இன்னொரு இனக்குழு தலைவனோட போர் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமாகிய அந்த ஆணிரைகளை தான் அவன் போய் கவருவான். அப்ப ஆணிரைகள்ங்கிறது வந்து தமிழர் சமூகத்துல காளைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததோ அதே போல பசுவுக்கான முக்கியத்துவம் நம்ம கிட்ட நிறைய இருந்திருக்கு. சங்க இலக்கிய பாடல்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறதும் அந்த முல்லைத்திணையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காளைக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லை, அங்க வந்து பசுக்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு. அந்த பெண்கள் எல்லாம் மோர் கடைஞ்சு அந்த மோரை வந்து அவங்க விற்பனை செஞ்சிருக்காங்க. பெண்கள் வந்து விற்பனை செய்யக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அப்ப ஆணிரே இப்ப ஒரு காளைங்கிறது மட்டுமே அங்க வந்து செல்வாக்குடையது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, பசுவும் அதற்குரிய செல்வாக்கோட தான் இருந்திருக்கு அப்படிங்கிற கருத்து உடையதா இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் நான் மறந்துட்டேன். ஒரு தலைவி திருமணமாகி போகும் பொழுது அவங்க வீடு வறுமையா இருந்ததாகவும் அதுல வந்து அவ சில பசுமாடுகளை எல்லாம் வளர்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பசுக்கள் நிறைந்து அந்த குடும்பமே நல்ல செல்வாக்குடைய ஒரு குடும்பமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குறுந்தொகை பாடல். அது எனக்கு இப்ப பாட்டு நினைவு இல்லை. அப்படி ஒரு கருத்துடைய பாடலும் குறுந்தொகையில இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து ரிக்வேதம் வந்து பசுவை கொண்டாடிச்சு, நம்ம வந்து காளையை தான் கொண்டாடணும் அப்படிங்கிற கருத்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க பசுவினுடைய மேன்மையை பத்தி கூட சொல்லி இருந்திருக்கலாம். அந்த எனக்கு இணைப்பு கிடைக்காததுனால அது எனக்கு தெரியலையோ என்னவோ அப்படின்னு நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த சங்க இலக்கியம் தொல்காப்பியம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி பசுவுக்கு எந்த அளவுக்கு, அதாவது காளைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததோ அதே போல நம்ம சமூகத்துல பசுவுக்கான முக்கியத்துவமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த எருமைன்னு சொல்லக்கூடிய அந்த எருமை ரகங்களுக்கும் அந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பு இருந்தது. அது தொடர்ந்து நமக்கு வந்து அதுல பயன்பாட்டுல இருந்தது. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் நான் சின்ன வயதுல இருந்த வரைக்கும் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் பசு மாடு, எரும மாடு இதெல்லாம் வளர்க்கிறத நம்ம பார்த்திருக்கோம். காலப்போக்குல நம்ம வந்து இப்ப பசுவுக்கும் பின்னடைவுலதான் இருக்குது, எருமையும் எங்கேயும் பார்க்க முடியல. காளை, அதுவும் டிராக்டர் வந்த பிறகு காளையை ரொம்பவே புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம சமூகம் மாறி இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 3 இனங்களுக்குமே நம்மள வந்து அந்த அளவுக்கு ஒரு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த காலகட்டத்துல உணர்ந்துக்க முடியுது. ஆனா நீங்க சொன்ன அந்த கருத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரிக்வேதத்துல வந்து பசுக்கள் கொண்டாடப்படுது, நாம வந்து காளையை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கருத்தை மட்டும் நீங்க தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். வணக்கம். வணக்கம் பேராசிரியர் அவர்களுக்கு வணக்கம். அடுத்ததா ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்பிரமணியன். சொல்லுங்க. பேசுங்க தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடுகளம் என்ற தலைப்பில் தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தி பல அரிய செய்திகளை சொன்னார். அவருக்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு அழித்தல் பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. அவர் அழிச்சாலும் என்ன இது அழியாது, இது அழிப்பதே நமது பண்பாடு கிடையாது, ஆக்குவதுதான் நமது பண்பாடு அப்படிங்கிறத பதிவு செய்து கொள்கிறேன். பொங்கல், அதாவது நம்ம உணவு உற்பத்தியை செய்கின்ற கூடியதுக்கு சூரியன், நிலம், நீர் இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விழா. பொதுவா உழவுக்கு காளையை பயன்படுத்துவோம், பிணையலுக்கு எருமையை பயன்படுத்துவோம். காளை, எருமை, பசு எல்லாமே நமக்கு செல்வங்கள் தான். இந்த 3ஐயும் சேர்த்து தான் மாடுன்னு சொல்லுதோம். மாடுனாலே செல்வம் அப்படின்னா இந்த 3 இதுல வித்தியாசமே நம்ம பார்க்கறது கிடையாது. வடக்கு உள்ளவங்க பார்ப்பாங்க, நம்ம பார்க்கறதே கிடையாது. மாடு செல்வம், காளை, எருமை, பசு எல்லாமே ஒரே நம்ம செல்வமாக நாம் கொண்டாடுகிறோம். பிறகு நம்ம இந்த எருமையை வந்து
யமன் வாகனம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆரிய கட்டுக்கதை. அதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை, மரபின் சிறப்பு, நுட்பமான அறிவாற்றல் இவைகளையெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்ட ஆரியர்கள் அதை மறைக்க பார்க்கிறார்கள். இந்த கீழடியை பத்தி நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் சூழ்ச்சிகள். இதில் நாம் சிக்காமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து, இந்த வெளிநாட்டுல ஒரு சிவப்பு துணியை வச்சுக்கிட்டு எருத விளையாட்டு காட்டுவாங்க. கடைசியில் அந்த எருத குத்துக்கம்பால எரிஞ்சி கொன்றுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஏறு தழுவுதல் சொல்லுதோம். ஜல்லிக்கட்டுன்னே நம்ம சொல்லக்கூடாது. ஜல்லிக்கட்டு முதல் எழுத்து வட சொல். ஜல்லிக்கட்டு வட சொல். அதை நம்ம சொல்லவே கூடாது. ஏறு தழுவுதல், காளைய தழுவுதல், காளைய தழுவி பிடிக்கிறது. அதுக்கு துன்புறுத்தவே செய்ய மாட்டோம். நம்ம தழுவி பிடிக்கிறது. இலக்கியத்திலையும் வருது. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புல்லாள். அத ஒரு பெண் காளையினுடைய கொம்பை பார்த்து அஞ்சிரவனை பொருட்படுத்தவே மாட்டா, நினைக்கவே மாட்டா. மறுமையிலும் கூட அவனை பற்றி சிந்திக்க மாட்டாள், நினைக்க மாட்டாள் அப்படிங்கிறத நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். அவ வீரனுக்குத்தான் முதலிடம். நம்ம பெண்கள் வீரனுக்குத்தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க. பெண்களும் ரொம்ப வீரமுடையவர்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம இப்ப சங்க இலக்கியங்கள்ல பல சான்றுகள் அதுக்கு உண்டு. இன்னொன்னு நான் நினைப்பது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கபடி விளையாட்டும் ஏறு தழுவுவதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த இப்போ செல்லாங்குச்சியும் கிரிக்கெட்டும் ஒண்ணுன்னு சொல்லுதும் இல்ல. நம்ம பாரம்பரிய விளையாட்டான செல்லாங்குச்சி தான் கிரிக்கெட்டா அவங்க இது பண்ணுதாங்க. அதே மாதிரி ஏறு தழுவுதலும் கபடி விளையாட்டும் ஒண்ணுதான். பாடி போகிறவன் ஒரு காளை மாதிரி. அங்க எதிரணியில் பிடிக்கிறவங்க காளையை ஏறு தழுவுவதற்கு நிற்பவர்கள் மாதிரி. இவன் கபடின்னு சொல்றதுக்கே பொருளே கிடையாது. இவன் அந்த காலத்துல காளையப்பிடி நான் காளை வாரேன், காளையப்பிடின்னே சொல்லிட்டு போறான். காளையப்பிடின்னு சொல்லிட்டு வந்தது கபடின்னு மாறிவிட்டது. சொல் திரிதல் இதெல்லாம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்வு. பங்கேற்றவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். எல்லோருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நான் பேசலாமா? ஆமா, நீ பேசுங்க. நான் பேசுறேன். தோழர்களே, உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. வழக்கம் போல இன்றைக்கு நம்ம இவரு கடைசியா பேசின சிவசுப்ரமணியம் சில நுட்பமான குறிப்புகள் சொன்னாரு. கபடி என்பது ஏறு தழுவனுடைய ஒரு மறு வடிவம் தான் அது. காளையப்புடிங்கிறதா கபடி ஆனது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து ரொம்ப நுட்பமா சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. அது சடுகுழுங்கிற மாதிரியும் அதை பாடிட்டு போறது பல விதமா பாடுறாங்க. இருந்தாலும் கூட அவர் சொல்றது அதுல ஒரு பாடு இருக்கிறதா தெரியுது. இவர் நம்ம பரமசிவம் இந்த விளையாட்டுகளை பற்றி வேறு ஒரு கோணத்துல பேசியிருப்பாரு அவரு. உதாரணம், பல்லாங்குழி ஆடுறதை பத்தி ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு பார்வையில அவரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. பல்லாங்குழி ஆரம்பத்துல எல்லா காயும் எல்லா குழியிலையும் 5 காயின் இருக்கும். விளையாடும் பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே சம நேரில் தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு தத்துவம். அப்போ விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா, சில குழிகள் காலியாக போயிடும். கடைசியில் யாருக்கு குழிக்கு சேருதோ அவங்க அந்த கை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விளையாட்டு போகும். அப்போ என்னன்னா, காலியாவதும் ஒன்றுமில்லாமல் போவதும் அல்லது எல்லாமே எனக்கே வந்து விடுவதும் எல்லாமே இயல்புதான் என்கிற உணர்வை நுட்பமாக மனதில் ஏற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த பல்லாங்குழி ஆட்டத்துக்கு இருக்கு. இந்த சமூக ஏற்றத்தாழ்வை நீ சோசியல் சாங்ஷன், சமூக
ஏற்பை சமூக ஏற்பை வழங்கக்கூடிய ஒரு விளையாட்டின் மூலமாக வழங்கக்கூடிய நுட்பமான ஒரு அரசியல் இதுல செயல்படுதுன்னு பரமசிவம் வந்து அந்த பல்லாங்குழியை பத்தி ஒரு அற்புதமான கட்டுரை இருக்கு. அது மாதிரி இந்த சடுகுடு அப்படிங்கிற விஷயத்திலையும் இந்த இந்த கபடியை காளைப்புடிங்கிற அந்த செய்தி வந்து ரொம்ப நுட்பமா ஆராயத்தக்கது. இது சம்பந்தமா தமிழர்கள் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்களா, தமிழ் சங்க இலக்கியங்கள்ல சடுகுடுங்க விளையாட்டு வந்திருக்கா, அது போன்ற விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். அதை வேறு சந்தர்ப்பம் யாராவது உரிய நபர் அறிஞர்கள் யாராவது நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா திராவிட மொழி போன்ற தோழர்கள் அதை பத்தி கூட சிந்திக்கலாம். சடுகுடு சங்க இலக்கியங்கள்ல பயின்று வந்திருக்கா, அப்படிங்கிற பழந்தமிழ் இலக்கியங்களை பயின்று வந்திருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமான அவங்க சுமித்ரா அவங்க வந்து உரையில சொல்லும் பொழுது இந்த இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவங்க சொன்ன கருத்தை வந்து நாகாவோ இன்னொருத்தர் நாகான்னு தான் நினைக்கிறேன், அவர் வந்து அதை கொஞ்சம் வேற ஒரு டைமென்ஷனல் ஹைலைட் பண்ணி காட்டினார். உதாரணமா அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, ரிக்வேதத்துல வந்து பசு பேசப்படுது, என்ன எருமை பேசப்படல, காளை பேசப்படல அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு. அதை வந்து நாகா வந்து எப்படி இன்ட்ரோல் பண்ணாருன்னா, அங்க பசு சொல்லப்பட்டது, எருமை சொல்லப்படவில்லை என்ன அப்படிங்கிற அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பசுதான் வந்து கோமாதான்றான், எருமை வந்து இழிவானது, எருமை தயிர் கூப்பிட்டு தான் மந்தம் வருங்கிறான். அப்படிங்கிற புது புத்திகள் இருக்கு. அவன் சொல்றானா இல்லையோ, அப்படி எருமை தயிர் வந்து ஆகாது, எருமை பால் குடிச்சோம்னா மந்தமாயிரும், எருமை பால் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து மந்தம் கட்டி வயிற்றுப்போக்கு வயிறு கோளாறுலாம் ஏற்படும் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அந்த கருத்தை வந்து வைதிக சார்பாக சொல்லக்கூடிய கோமாதா, அதாவது பசுதான் நீங்கள் மாதா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அது வெள்ளை உயர்ந்தது, கருப்பு தாழ்ந்ததுங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த தீட்டு, அந்த ஏற்றத்தாழ்வுங்கிற சமூக புறக்கணிப்பு போன்ற பல விஷயங்களையும் அதுல நம்ம வந்து ஊகித்து உணர முடியுங்கிற ஒரு விஷயம். இன்னொரு அப்படிங்கிற ஒரு நுட்பமான கருத்து வந்து சுமித்ரா வந்து அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் அதுவாக இல்லை என்றாலும் கூட அந்த ஒரு நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த உரையில இருந்து. மேலும் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு தழுவுதல் என்பது ஆரியருடைய பண்பாடாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்ப ஆரியருடைய வருகைக்கு முன்னாடி சிந்துவெளி இருந்ததால் ஆரியர்கள் தான் வந்து உருவாக்குறாங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் வந்து சர்ச்சைகள்லாம் இருக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த கருத்தை வந்து ரொம்ப நுட்பமான ஒரு தெளிவை ஏற்படுத்துது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பசுவை தான் அவங்க போற்றி சொல்றாங்களே தவிர காளையை போற்றி சொல்லல அப்படின்னா, ஆனா அந்த சொல்லப்பட்ட சொல்லாமல் விடுபட்ட அந்த காளை இன்றளவும் இந்தியாவுடைய முக்கியமான பகுதிகளை வந்து அது புழக்கத்தில் இருக்கு, பண்பாட்டினுடைய அடையாளமா இருக்குங்கிறது வந்து அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய உருவாக்கத்திற்கும் ஆரியர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியுங்கிற ஒரு நுட்பமான கேள்வி அங்க தொக்கி நிக்குது. அதை கூட நம்ம உணர முடியும். சிந்துவெளியினுடைய பல்வேறு பொறிப்புகள் கிடைச்ச ஃபைண்ட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் வந்து ஒரு காளை அப்படி திமிரிட்டு நிக்கிற மாதிரியும் சுத்தியும் ஒரு 5-6 பேர் சிதறி கிடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை, அது நிச்சயமா வந்து ஏறு தழுவுதெல்லாம் குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட காட்சி வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கும் பார்க்க முடியும். ஒரு காளை திமிரிட்டு அப்படி நிற்கும் ஆக்ரோஷமா, சுத்தியும் ஒரு 5-6 பேர் நின்றுப்பாங்க, சர்வசாதாரணமா பார்க்கலாம். ஸோ அதைத்தான் அது குறிக்குதுன்னு எடுத்துக்கொள்வது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதே விஷயம் வந்து இன்றளவும் இத்தனை நாகரிகமான ஒரு சூழ்நிலையும் கூட ஜல்லிக்கட்டுங்கிற விஷயம் அனைத்து தரப்பு மக்களாலும் உணர்வுபூர்வமாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில்ங்கிறது இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இடைப்பட்ட பகுதிகளில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் ஏன் இல்லாமல் போனது? அங்கேருந்து இங்க வந்ததா, இங்கேருந்து அங்க போனதுங்கிற அந்த இறுதி முடிவு எட்டுவதற்கு முன்னால் சிந்துவெளி விட்ட இடம் தங்களுக்கு தொட்ட இடம் அதுவா அல்லது அப்படி மாறியா அப்படிங்கிற சின்ன ஒரு கேள்விகள்லாம் இருந்தாலும் கூட ஒண்ணு இங்க இருக்கு, அதுவே இங்கேயும் இருக்கு, இங்க பேர் இருக்கு, அதே இங்கேயும் இருக்கு. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு வாழ்வியல் கூறுகள் இன்னொரு பகுதியில் இருக்குன்னா நிச்சயமா அது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத வந்து யூகிக்க முடியுங்கிறது தான் ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய அடிநாதமான கருத்து. அந்த அடிநாதமான கருத்தை ஒட்டி இன்னைக்கு விளையாட்டை மையமா வச்சு, குறிப்பா இந்த காளை அல்லது எருது ஜல்லிக்கட்டு விளையாட்டை மையமா வச்சு அந்த கட்டுரையை வந்து ஒரு விளக்கிட்டு போறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல
அந்த பண்பாடு வந்து இது ஒரு ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் ஆகுதுங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அது வந்து ஜம்ப் ஆகி போக முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. குதிச்சு வானவெளியில போக முடியாது. அப்ப தரை வழியா பயணப்படும் பொழுது, இடையில வந்து பெரிய கடல்லாம் ஒண்ணும் கிடையாது. தரை வழியா தான் பயணப்படும் பொழுது, இந்த ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள் ஏன் மற்ற இடங்கள்ல? மைசூர் வந்து மகிஷா எருமை பெயர் தான் மைசூர் வந்ததுங்கிறது அந்த பெயர் காரணம் வந்து அந்த தொடர்ச்சிய சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? மகிஷாங்கிறது எருமை. அதனால மைசூருங்கிற பேர் வந்து இந்த டிரைவ் ஆச்சுங்கிற அது வந்து அங்கேயும் எருமை குறிக்கப்பட்டது. இந்த மைசூருங்கிறது பேர் வந்து மகிஷாலேருந்து வந்திருக்குங்கிற அந்த செய்தியோட வச்சுட்டு அந்த அதனுடைய தொடர்ச்சிங்கிறத நம்ம டிரைவ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது கேள்விதான். அதுல ஒன்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நிச்சயமா வந்து கேள்வி இருந்தால் தான் பதில் கிடைக்குங்கிற விதத்திலையும் கேள்விகள் கேட்க கேட்க ஏற்கனவே இருக்கிற புரிதல் கூட ஆழமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் இது ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். அதற்கான விளக்கங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும். உங்களுடைய உரைக்கு நன்றி. இன்னைக்கு உங்களுடைய உரையில வந்து ஒரு ஆடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்த மாதிரி இருக்குது. குறிப்பா ஒரு வாக்கியத்தினுடைய கடைசி வார்த்தை வந்து அப்படியே முழுங்கின மாதிரி போயிடுது. அந்த ஒரு சிக்கல் இருந்தது. அது அந்த சிக்கல் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் கேட்பதற்கு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்க வேண்டிய ஒரு சிரமம் ஏற்பட்டது. அது என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு இணைய சிக்கலா இருக்குமாங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அடுத்த முறை அந்த சிக்கலை தவிர்த்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி தோழர்கள். நன்றி, வணக்கம். ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்பிரமணியன், ஒரு நிமிஷம் பேசலாமா? அன்பான தோழர்களுக்கு மீண்டும் வணக்கம். ஐயா கோவை காமு ஐயா சொன்னது நானும் பார்த்தேன். கொஞ்சம் இணைய இடர்பாடு இருந்தது தெரிஞ்சு. உரையாளர்கள் உரை நிகழ்த்தும் போது கொஞ்சம் இணைய வழி இடர்பாடு இருந்துச்சு. அவங்களுக்கு மிக்க நன்றி. கோவை காமு அவர்களுக்கு. இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ரிக்வேதம் ஆரியர்கள் வகுத்தது. ரிக்வேதத்துல பசு உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அவங்களுக்கு பசு ரொம்ப முக்கியம், அது உள்ளது. அவங்க வந்து காளை எருமை அப்படிங்கிறதுல இழிவா பார்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், விவசாயத்தை அவங்க வந்து இழிதொழிலா கருதுனாங்க. ஆரியர்கள் வந்து விவசாயத்தை இழிதொழிலாக கருதிய காரணத்தினால்தான் காளை எருமைகளை இழிவாகவும் பசுவை மட்டும் உயர்வாகவும். நமக்கு எல்லாம் ஒண்ணுதான், ஆனா காளை பசு எருமை எல்லாம் நமக்கு ஒண்ணுதான். அவங்க வந்து அப்படி மாற்றி கொண்டார்கள். அவங்களுக்கு விவசாய தொழில் இழிதொழில் அப்படிங்கிறதுனால பசுவை மட்டும் உயர்த்தி ரிக்வேதத்துல சொல்லி இருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி தோழர். வேற தோழர்கள் ஏதாவது பேசுறீங்களா அல்லது அவங்க சுமித்ரா பேசட்டும்? அப்ப தோழர் சுமித்ரா நீங்க பேசலாம். சரிங்க தோழர், நீங்க பேசுங்க. அவங்க பேராசிரியர் திராவிடமணி மேம் சொல்லியிருந்தது அந்த ஆணிரை கவர்தல் குறித்து அது இந்த மாடு எனும் செல்வம் என்கிற அந்த தலைப்புல அதை பத்தின குறிப்பிட்டிருப்பாரு. ஆணிரை கவர்தல், அந்த பசு கூட்டத்தை கவர்ந்து செல்லும் வெற்றி திணை குறித்தும் அதை மீண்டும் திருப்பி கொண்டு வரும் அந்த கரந்தை திணை குறித்தும் அவர் அதுல குறிப்பிட்டிருக்காரு. இதுல வந்து என்னன்னா, நம்ம முக்கியமா எடுத்துக்கிட்ட மாதிரி அவர் காமு தோழர் சொன்ன மாதிரி, சிவசுப்பிரமணியம் தோழர் ஒரு இடத்துல வலியுறுத்தினாங்க, அதையும் சொன்ன மாதிரி, ஒரு தமிழ் காளைகளை கொண்டாடுது ஒரு பண்பாடு அப்படின்னு சொன்னா அங்க பசுக்கள் இல்லாத இருக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுதான். இப்ப ஆண்மைய சமூகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தற்போதைய சமூகத்தை நம்ம ஆண்மைய சமூகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக பெண்களே இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது இல்லையா? எதை முன்னிறுத்துது அந்த பண்பாடு அப்படின்றதுதான் இந்த இடத்துல அவர் சொல்ல முற்பட்டு இருக்காரு. ஏன் வந்து அங்க ஒரு அந்த ஏறு தழுவுதல் அப்படின்றது குறித்த அந்த முத்திரை அங்க இருக்கு, சிந்துவெளி பண்பாட்டுல இருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு, அந்த வார்த்தையை பத்தி அப்புறம் இப்ப பேசலாம். ஜல்லிக்கட்டு அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரி, அந்த இந்தோ ஆரிய மொழிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள், அதாவது அந்த சிந்துவெளி பண்பாடு என்பது வேத காலத்தை சேர்ந்தது என்கிற ஒரு நிறுவுவதற்கான நிறைய தரவு கூறுகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரிக்வேதத்தில் இந்திரனின் வாகனமாக பசு குறிப்பிடப்படுகிறது.
ஒரு கட்டத்தில் இந்திரனையே பசுவாக ஒப்பிடுகிறார்கள். எருமை என்பது அசுர என்ற வார்த்தையால் அது சித்தரிக்கப்படுகிறது. யமனின் வாகனமாக அது சித்தரிக்கப்படுகிறது. ஆக ஒரு திருமணத்தில், தமிழர் பண்பாட்டில் திருமணத்தில் எருமை கொம்பு வைத்து சடங்கு முறைகள் பின்பற்றிய ஒரு இடத்தில் அது ஒரு அபசகுணமாக, ஒரு யமனின் வாகனம் என்னும் போது அது இறப்பை குறிப்பதாக ஒரு அடையாளமாக எப்பொழுது திரிந்தது, ஏன் திரிகிறது என்பதை முன்னிறுத்துவதற்காகத்தான் திமிழ் காளைகளை கொண்டாடிய சிந்துவெளி பண்பாடு அதே திமிழ் காளைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு என்கிற தொடர்பை அவர் முன்னிறுத்துகிறார். இந்த இடத்தில் பசுக்களை மறைப்பதோ பசுக்கள் கொண்டாடப்படவில்லை என்பதோ கிடையாது. எது அதிகம் முன்னிறுத்தப்படுகிறது, எது எதிர்மறையாக சித்தரிக்கப்பட்டது என்பதை அந்த திராவிட மொழிகளுக்கும் மொழி குடும்பத்திற்கும் அல்லது இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடிய அந்த கூட்டத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பீடாகத்தான் அதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியம் இருந்தாங்க. அத ஆய்வாளரும் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஏறு தழுவுதல் தமிழர் பண்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஏறு தழுவுதல் அப்படின்ற அந்த நிகழ்வு தான் ஜல்லிக்கட்டு தான் அப்படின்னு. இன்னைக்கு சமகாலத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தை ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை தான். அப்ப அதை நம்ம குறிப்பிடுறதுக்கு நம்ம சமகாலத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கோமோ அதை தான் இந்த இடத்துல அவரு பயன்படுத்திருக்காரு. அதை தான் நானும் இங்க பயன்படுத்தி. நீங்க சொன்ன மாதிரி வீரம் தான் முதலிடம், காளை காளையர் அது அப்புறம் அந்த காளையை பிடி கபடி அப்படின்ற அந்த திரிபு, இது புதிய செய்தி. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி எனக்கு. அடுத்து காமுத்தோழர் சொன்ன மாதிரி விளையாட்டு, அந்த பல்லாங்குழின்றது சமூக ஏற்பை வழங்கக்கூடியது அப்படின்றது. விளையாட்டுகள் எல்லாமே அப்படித்தான், வெற்றியும் தோல்வி எல்லாமே சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை பழக்கக்கூடிய ஒன்றாகத்தான் விளையாட்டு இருக்கும் என்பது உண்மையிலே அது வாழ்வின் நுட்பங்களை நமக்கு பழக்கக்கூடியதாக இருக்கும். ரிக்வேதத்தை பொறுத்தவரையும் அந்த பசுக்களை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்பதும், காளைகள் அங்கு பெரிதாக முன்னிறுத்தப்படவில்லை என்பதையும், இந்த பண்பாட்டு நீட்சிக்காக, அந்த பண்பாட்டு தொடர்பு காளைகள் கொண்டாடப்படுகின்றன, சிந்துவெளியில் முத்திரைகளிலும் காளைகள் கொண்டாடப்படுகின்றன என்கிற தொடர்பை முன்னிறுத்துவதற்காகத்தான் இந்த இடத்தில் காளையை நம்ம அதிகமாக முன்னிறுத்துகிறோமே தவிர பசுக்களை மறைப்பது அல்ல என்பது. அடுத்து அந்த கோ என்ற வார்த்தை கூட பார்த்தோம்னா ரிக்வேதத்திலேருந்து தான் உருவாயிருக்கு, அங்கேருந்து தான் உருவாக்கிருக்கு. கோ, பசுவை குறிக்கக்கூடிய கோ அப்படின்ற வார்த்தை ரிக்வேதத்திலேருந்து உருவாயிருக்கு. அதே போல அந்த நந்தி, சிவனோட வாகனம் நந்தின்றது ஒரு மகாபாரதத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் முதல்ல நந்தின்ற வார்த்தை மகாபாரதத்துல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் கொஞ்சம் சிலது குறிப்பிடல. அதே போல அவர் காமுத்தோழர் சொன்னாங்க, மற்ற மாநிலங்கள்ல ஏன் இது இல்ல, நிலவழியாவே அவங்க வந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை சிந்துவெளியிலிருந்து தமிழகத்துக்கும் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து சிந்துவெளிக்கும் சென்று இருந்தால் இடையில் கடலோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, தரைமார்க்கமா தான் சென்று இருப்பாங்க. ஆனா இங்க ஜல்லிக்கட்டு இருக்கு, மற்ற இடங்கள்ல ஏன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மற்ற இடங்கள்ல ஏறு சார்ந்த, அதாவது இந்த ஏறு சார்ந்த என்ன விதமான விளையாட்டுகள் இருக்கு அப்படின்றத எல்லாமே பட்டியலிட்டு இருக்காரு. அத கடைசி அதை பேசும்போது அதை நான் சொன்னேன். ஈவன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த கிராமத்துல கிராமத்தோட பெயர் கூட பெற்றிருந்தாங்க. அதாவது பிண்டு சுல்தானி அப்படின்ற இடத்துல கூட இந்த ஒரு விளையாட்டு ஏறு பந்தயம் தான். நீங்க தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா மாநிலங்கள்லயுமே இந்த ஏறு பந்தயம் மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது, ஏறு தழுவுதல் அப்படின்றது சிந்துவெளி பொறிப்புகள் இருக்கக்கூடிய அதே நிகழ்வு நிகழக்கூடியது தமிழ்நாட்டுலதான். ஏன் அததான் அது அவரு இந்த நூலோட மைய கருத்தான சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்றதுக்கான தொடர்பு படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வா அந்த முத்திரையும் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டும் ஒரு தொடர்பு கண்ணியா இருக்கு அப்படின்றதான் அவரு குறிப்பிட்டாரு. மற்றபடி கர்நாடகத்துல கம்பளா, அப்புறம் ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா இங்க எல்லா இடத்துலயுமே ஏறு சார்ந்த பந்தயங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா நேரடி தொடர்புன்றது இங்க 2 தான் இருக்கு அப்படின்றத அவரு சுட்டி காட்டியிருக்காரு.
மகிழ்ச்சி தோழர். நான் என்னன்னா ஆணிரிகளை பத்தி ஒரு ஏழ்லயே அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற போது அது சிறப்பு தான். நான் அது இல்ல, இது மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் கேட்டேன். நீங்க அதுக்குதான் நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டேன். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் வீரத்துக்கான ஒரு அடையாளமாக நம்ம ஜல்லிக்கட்டு இந்த காளைங்கிறது இருக்கு. அது எவ்வளவு தொடர்ச்சியா அதனுடைய தொடர்பை பார்க்க முடியுது, தொடர்ச்சியா இன்னைய வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அதை ரிக்வேதம் அது கொண்டாடுது, நம்ம இதை கொண்டாடுறோம் அப்படின்னு அதை ஒப்பிட்டு அதை சொல்லும் போதுதான் எனக்கு மத்ததையும் நம்ம கொண்டாடி தானே இருக்கோம், ஏன் இதை மட்டும் சொல்லணும் அப்படின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டது. மற்றபடி தெளிவுபடுத்தின பிறகு சரியாதான் இருக்கிறத நான் உணர்றேன். உங்க உரை இன்னைக்கு சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட எல்லாருமே ரொம்ப சிறப்பா தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர்கள் நன்றி. உங்களுடைய கருத்தை பகிரும் போது எனக்கும் அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நன்றி. சரி. நித்யா இல்லையோ? சரி, அன்பான தோழர்களே, வேற யாராவது பேசுறதுக்கு வரீங்களா? சரி தோழர்களே, வழக்கம் போல இன்றைய நிகழ்வும் மிக அருமையான ஒரு நிகழ்வாக நடந்து முடிய போகிறது. அருமையாக நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை அருமை தம்பி ஜார்ஜ் அவர்கள் பாடினார்கள். இசைப்பாடல் விக்டர் பரிணாமனுடைய ஒரு அற்புதமான பாடலை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பாடினாலும் அது அதனுடைய இசையால், அதனுடைய கருத்து வளத்தால் எப்போதும் சிறந்து நிற்கக்கூடிய ஒரு பாடல். அது எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல், அதை விக்டர் பாடினார். அதே போல கவிதை சொல்ல வந்த நாக இன்றைக்கு குறிப்பாக ஆத்மனாம் என்று சொல்லக்கூடிய கவிஞருடைய கவிதைகளை எடுத்து சொன்னது சிறப்பாக இருந்தது. நம்முடைய கவிதைகள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து பேசக்கூடிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அந்த வகையில நாகாவுக்கும் அதே போல இன்றைக்கு தலைமையுரையாற்றுகிற போது எப்போதும் போல ராமச்சந்திரன் மிக சுருக்கமாக கழிந்த உரையினுடைய உள்ளடக்கத்தை எடுத்து சொல்லி இன்றைய உரையை அறிமுகப்படுத்தி பேசிய தலைமையுரை சிறப்பாக இருந்தது. ஒருங்கிணைப்பு நம்முடைய தோழர் நித்யா கணேசன் மிக அருமையாக செய்து வந்திருக்கிறார். அதே போல இன்றைய நிகழ்ச்சியில நம்முடைய பேராசிரியர் திராவிடமணி, தோழர் தங்க சிவசுப்பிரமணியன், அதே போல கவிஞர் கோவை காமு மூவருமே விவாதங்கள்ல பங்கெடுத்தாங்க. அது ஒரு வகையில என்ன காட்டுக்குன்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய தோழர் சுமித்ரா சத்தியமூர்த்தியினுடைய உரைக்கான ஒரு வெற்றி என்று சொல்லலாம். ஏன்னா உரையோடு மட்டும் போகாமல் அந்த உரை மீதான விவாதங்கள் வருகிற போது அது கழிந்த அமர்விலையும் இதே போன்ற ஒரு தன்மை இருந்து இன்றைக்கும் அதே போல 3 பேருடைய கருத்துக்களும் இந்த அரங்கத்துல மிகச்சிறப்பான ஒரு கவனத்தை கொண்டு வந்தது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அதுல சுமித்ராவினுடைய அந்த முயற்சி என்பது தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த அற்புதமான நூலை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய முறையில மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த நம்முடைய தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த நூலை எழுதுகிற போது கொடுத்த தலைப்பு என்பது ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் என்றுதான் கொடுத்திருந்தார். ஆனால் அதை தமிழில் கொண்டு வருகிற போது அவர் கொடுத்த தலைப்பு என்பது ஒரு பண்பாட்டின் பயணம். இதுலயே ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ஷிஃப்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவிலைசேஷன் என்பது நாகரிகம் என்ற அர்த்தத்தை சொல்லக்கூடியது. நாகரிகத்தில் பண்பாடும் இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்ல வரும்போது பண்பாட்டின் பயணம் என்று கொடுத்திருக்கிற போது அது ஒரு வகையில ரொம்ப ஒரு அரசியல் மதிநுட்பம் வாய்ந்த ஒரு இதாட்டு நான் பார்க்கிறேன். பண்பாட்டின் பயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பண்பாட்டுக்கு என்ன ஒரு பெரிய தன்மை இருக்குன்னா மற்ற எதற்கும் இல்லாத ஒரு தன்மை. நாகரிகங்கள் தோன்றும், வளரும், வாழும், அப்புறம் அது ஒரு கட்டத்துல அழிந்து போகும். உலகத்தினுடைய நாகரிகங்கள் எல்லாமே அப்படிதான். ஆனால் பண்பாடு என்று எடுக்கிற போது பண்பாட்டுக்கு எப்போதுமே தொடர்ச்சி இருக்கும், கண்டினியூட்டி. பண்பாட்டினுடைய ஒரு அடிப்படையான குணம் என்பது கண்டினியூட்டி. இன்றைக்கு பேசக்கூடிய விஷயத்துல கூட நம்ம பார்த்தாச்சுன்னா சிந்து வெளியில் உள்ள விஷயங்கள், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது
இதை நம்ம என்ன பார்க்கலாம், இந்த பண்பாட்டினுடைய தொடர்பு மட்டும் இல்லாமல் பண்பாட்டினுடைய கண்டினியூட்டிங்கிறத இன்றைக்கு மிக குறிப்பாக இந்த உரை நமக்கு காட்டி இருக்கிறது. அப்படி வரும்போது என்னன்னா, பண்பாட்டுக்குள்ள எல்லோருமே இருக்கும். பண்பாடு எதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறதோ, பண்பாட்டில் எதெல்லாம் நிலைத்து நிற்கிறதோ அது எல்லோருமே இருக்கும். அது நேரடியாகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். ஆனா அது சில விஷயங்களை காட்டுது. என்ன காட்டுதுன்னு பார்த்தாச்சுன்னா, சிந்து வழியில எருது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும்போது ரிக்வேதத்துல பசு முக்கியமான விஷயமாக மாறுவது. அதே நேரத்துல உங்களுக்கு சிந்து வழியில குதிரை இல்லை என்ற ஒரு விஷயம். குதிரை இல்லை, ஆனா ஆரியர்களுக்கு குதிரை முக்கியமான விஷயம். அதே போல சிந்து வழியிலையும் இதுலயும் புலி இருக்குது, ஆனா ரிக்வேதத்துல புலி இல்லை என்றெல்லாம் சொல்லுகிற போது இந்த இரண்டும் வேறு வேறு. ஏன்னா இன்னைக்கு உள்ள தாவா ஒரு பெரிய தாவா நடந்துட்டு இருக்குது. வெறுமனே ஒரு விவாதம் என்பதை மீறி மிக அடிப்படையான ஒரு தாவா ஓடிட்டு இருக்குது. எப்படி நதிநீர் தாவாக்கள் நடக்கிறதோ அதே போல வரலாற்றிலும் ஒரு தாவா நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன வருதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 3500 ஆண்டுகள் முன்னால் வந்த ஆரியர்கள் அவங்க வேதத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் இந்த இந்தியாவினுடைய வரலாறு என்று காட்டி கொண்டு வந்த போது அதற்கு மரணாடி கொடுக்கிற மாதிரி சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது எல்லாம் சிக்கலாட்டாகுது. ஆனா இன்னைக்கு என்ன முயற்சி நடக்குது? அண்மை காலமாக நடந்த முயற்சிங்கிறதே அந்த 5000 ஆண்டு அந்த சிந்துவெளி நாகரிகத்தை சிந்துவெளி சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றுவதற்கான ஒரு எத்தரிப்பை செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி வருகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 5000 என்பதை 7000 ஆண்டுகள் என்று நீட்டி கொண்டு போகிறார்கள். 7000 ஆண்டு வரலாறு என்று சொல்லி அந்த காலத்திலிருந்தே ஆரியர்களும் இந்தியாவிலே பூர்வீக குடிகளாக இருந்தார்கள் என்று காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொன்று, அண்மை காலமாக இன்னொரு முயற்சி நடக்கிறது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய வரலாற்றில் 12,000 ஆண்டு கால வரலாற்றை புதிதாக எழுத முயற்சி செய்கிறார்கள். புதிதாக எழுத முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அவங்க 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரியர்கள் இங்கு வாழ்ந்ததாக காட்டி, அவர்கள் இங்கே உள்ள பூர்வீக குடிகளாக காட்டி எல்லாவற்றையும் ஒரு வைதீகமயமாக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த வகையில தான் நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணனுடைய நூல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே தரவுகள், எல்லோருமே சான்றுகள். அதுல நம்முடைய அதை விளக்கம் சொல்லுகிற போது அங்கும் இங்கும் சில அபிப்பிராய வித்தியாசங்கள் வந்தாலும் கூட அத்தனையும் அவர் தேடி கண்டுபிடித்த தரவுகளாக இருக்கின்றன. அப்பன்னா என்னன்னா, நமக்கு நம்முடைய ஒரு சயின்ஸ் என்று சொல்லுகிற போது அது தரவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். அது நிரூபிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். வெறும் கட்டுக்கதைகள் தேவையில்லை. ஆனா வேத காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே கட்டுக்கதைகளாகவே இருந்து வந்திருக்கின்றன. வேதங்கள் பேசுவதும் வேதத்தை பின்பற்றுவோர் பேசுவது எல்லோருமே கட்டுக்கதைகள் தான். எல்லாத்துலயுமே அந்த இதான் புராணங்களும் இதிகாசங்கள் எல்லோருமே தான் வருது. அவங்க இந்த அறிவியல் உண்மைகளை பற்றி அதிக அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறாங்கங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணனுடைய நூல் என்பது நாம் ஏற்கனவே இந்த மேடையில பல முறை பேசி இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பக்கூடிய, அந்த விவாதத்தை கிளப்பி இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு வகையில அந்த நூலை எடுத்து வைத்து நமக்கு பேசுவதற்கு நம்முடைய தோழர் சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த முயற்சியில நம்மோடு அவங்க கைகோர்த்து நிற்பது ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில அவர்களுக்கு நான் எப்போதும் போல நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல இந்த நிகழ்ச்சியில அது போக தம்பி சாகுல் சலீம், அதே போல தோழர் குமார், அப்புறம் பேராசிரியர் இதயராஜா, தோழர் தங்கபாண்டியன், அதுபோல நம்முடைய தோழர் ராமானுஜம் ஆகியோரும் இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் அதுபோல முகநூல் நிரலில் கலந்து கொண்ட அன்பான தோழர்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நித்யா தோழர் ஒரு நிமிஷம். முடிவுரைக்கு பிறகு நான் எதுவும் பேசக்கூடாது. இல்ல பேசலாம் சுமித்ரா, பேசலாம். ஒரு சமீபத்துல அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் யூகேல லிவர்பூல்ல உள்ள ஜான் மோஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து நம்ம கொந்தகையில கிடைச்ச 2 மண்டை ஓடுகளை ஃபேஸ் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமான அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் படி அந்த எப்படின்னா அது எப்படி அந்த உருவங்கள் இருக்கு அப்படின்ற போது சவுத் இந்தியன், நம்மளுடைய தென்னிந்திய உருவம்,
தி ட்ரேசஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் வெஸ்ட் யூரேஷியன், அதாவது ஈரானியன் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர், அவங்களோட ட்ரேசஸ் இருக்கு. மோரோவர் அதே போல ஆன்செஸ்ட்ரல் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் பீப்புள், அவங்களோடதும் அதுல இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இது எதோட ஒத்து போகுது அப்படின்ற போது, மக்கள் எங்கிருந்து தோன்றி எங்கிருந்து பரவினார்கள், எப்படி பரவினார்கள் என்பதற்கான இன்னொரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இது குந்தகையில கிடைச்ச அந்த கல்லு. கீழ்த்தாடை உள்ள எலும்பு மட்டும் கிடைக்கல, மற்ற எலும்புகள் முழுமையா கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் அவங்க அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வரலாறு அப்படின்ற போது நம்ம யூகங்கள் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான தரவுகளை கொண்டு கட்டமைக்கக்கூடியதா இருக்கணும். அந்த வகையில வரலாறு என்பது தொல்லியல் சார்ந்து மட்டும் இயங்கக்கூடாது. ஒரு மானுடவியல், மொழியியல், மரபியல் இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இயங்கும் போதுதான் உண்மையான வரலாறு, அது சார்ந்த தரவுகள் நமக்கு கிடைக்கும். அதன் மீது கட்டமைக்கக்கூடிய வரலாறு தான் உண்மையான வரலாறா இருக்கும். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக தொடர்ந்து இத அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த தரவுகள் சார்ந்து வரலாற்றை பேசக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஆதாரமா சமீபத்திய ஆய்வு முடிவு வெளிவந்திருக்கு. நம்மளுடைய இந்த தளத்துல பகிர்ந்து. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. தோழர், சரி. அப்போ நம்ம சைமன் இருக்கிறதா? சைமன் இல்லை. அப்போ ஜார்ஜ் நிறைவு பாடலாம். அப்போ நித்யா, அப்போ நம்ம நிகழ்ச்சி நம் ஜார்ஜ் தோழர். ஆமா, நீ முடிச்சு ஜார்ஜ் நிறைவு பாடல் போட்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாட ஜார்ஜ் தோழரை அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 375வது மெய்நிகர் மேடை நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வின் இறுதி பாடலை உங்கள் முன் பாடுகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். 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 புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம், இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம், இயல் பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம், ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. அருமை ஜார்ஜ், நன்றி. அருமை அருமை. அன்பான தோழர்களே, நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும்
எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்